நேயர்களுக்கு வணக்கம். புகார் பெட்டி நிகழ்ச்சிக்கு உங்களை வரவேற்கிறோம். நேயர்களே, திங்கள் முதல் வெள்ளி வரை ஒலிபரப்பு ஆகக்கூடிய இந்த நிகழ்ச்சியில் நீங்கள் உங்கள் பகுதிகளில் இருக்கக்கூடிய பிரச்சனைகளையும் தேவைகளையும் நீங்கள் எங்களுக்கு தெரிவிக்கலாம். நீங்கள் தொலைபேசியில் தொடர்பு கொள்ள வேண்டிய எண் 042423111361. இந்த எண்ணில் தொடர்பு கொண்டு உங்கள் பகுதிகளில் இருக்கக்கூடிய பிரச்சனைகளை தெரிவிக்கலாம், ஆலோசனைகளை பெறலாம். அதே சமயம் தொலைபேசி இணைப்பு கிடைக்காவிட்டால் நீங்கள் எங்களுடைய தொலைக்காட்சி முகவரிக்கும் கடிதம் மூலமாகவும் தெரிவிக்கலாம். இன்று உங்களுடைய கேள்விகளுக்கு ஆலோசனைகளை வழங்குவதற்காக நமது அரங்கத்தில் இணைந்திருப்பவர்கள் மக்கள் வழிகாட்டி இயக்கத்தை சேர்ந்தவரும் சமூக ஆர்வலரும் இந்த புகார்பட்டி நிகழ்ச்சியில் பல்வேறு பிரச்சனைகளுக்கு தீர்வு கண்டவருமான திரு TC ராஜேஷ் அவர்கள். வணக்கம் சார். வணக்கம் மேடம். வணக்கம் சார். இப்போ நான் கடந்த காலங்களில் நம்ம நிகழ்ச்சியில் பண்ண ப்ரோக்ராமில் நிறைய கம்ப்ளைண்ட்ஸ் வர்றது ஃபோன் மூலமா வர கம்ப்ளைண்ட்ஸு, கடிதம் மூலமாக வர கம்ப்ளைண்ட்ஸ்ன்னு பார்த்தோன்னா இந்த பட்டா விஷயம். ஸோ இன்னைக்கும் பார்த்தீங்கன்னா 4 கடிதம் வந்திருக்கு. எல்லாமே பட்டா சார்ந்ததாக தான் இருக்கு. எனக்கு என்னன்னா, இந்த இடத்துல மட்டும்தான் ஏதோ ஒரு கேப் இருக்கு, ஏதோ ஒரு அலட்சியம் இருக்கு, மக்களை அலைக்கழிக்கப்படுறாங்க அப்படின்ற ஒரு விஷயம் தோணுது, ஒரு ஐயம் ஏற்படுது. கண்டிப்பா அப்படின்னு பார்த்தோம்னா, இப்போ முதல்ல நம்ம கடிதம் திருவள்ளூர் மாவட்டத்திலிருந்து கன்னிகை பேர் அப்படின்ற பகுதியிலிருந்து வேலு அப்படின்றவர் போட்டிருக்காரு கடிதம். மேற்படி விலாசத்தில் உள்ள வீட்டு மனை என்னுடைய முன்னோர்கள் சொத்தாகும். கிராம நத்தம் சர்வேயில் என்னுடைய தகப்பனார் செல்லப்பன் பெயரிலிருந்து எனது பெயருக்கு வேலு, தந்தை பெயர் செல்லப்பன் என்று பெயர் மாற்றம் செய்யப்பட்டுள்ளது. பட்டா வாங்கும் நிலையில் தன்னுடைய தகப்பனார் உடல்நிலை சரியில்லாமல் காலமாகிவிட்டார், அதனால் என்னால் பட்டா வாங்க முடியல அப்படின்னு சொல்லியிருக்காரு. இப்போ இந்த பட்டா வழங்க கோரி அவர் பலமுறை மனு கொடுத்தும் அவருக்கு கிடைக்கல அப்படின்னு சொல்லியிருக்காரு. இன்னொன்று, என்னுடைய பெயரில் உள்ள பட்டாவை வேறு நபருக்கு பெயர் மாற்றம் செய்து மாத்திருக்காங்க அப்படின்னு சொல்லியிருக்காரு. ஸோ இதன் மேல எந்த நடவடிக்கையும் எடுக்கல மாவட்ட ஆட்சியர், வருவாய்த்துறை அதிகாரி அப்படின்னு சொல்லி ஒரு கம்ப்ளைண்ட் போட்டிருக்காரு. இவங்க கிட்ட இருந்து எந்த பதிலுமே வரல அப்படின்னு சொல்லிட்டு. அவருடைய செல் நம்பர் இருக்காதுல, மொபைல் நம்பர் குறிப்பிடல. அது தயவுசெய்து இந்த புகார்பட்டி கடிதம் அனுப்பக்கூடிய நேயர்கள் கண்டிப்பாக அவசியம் உங்களுடைய செல்பேசி எண்ணையோ அல்லது லேண்ட்லைனோ நம்பரையோ நீங்கள் பதிவு செய்யணும். அப்போ தான் நாங்கள் கூடுதல் தகவலுக்கு அதை உங்களுக்கு தகவல் சொல்கிறதுக்கும் ஃபர்தர் நடவடிக்கை எடுப்பதற்கும் வாய்ப்பாக இருக்கும். ஏற்கனவே நம்முடைய நிகழ்ச்சி ஒருங்கிணைப்பாளர்கள் பலமுறை அறிவிச்சிருக்காங்க. நான் இந்த சமயத்தில் திரு கன்னிகை பேர்லேருந்து வேலு, இது பெரியபாளையம் பக்கத்தில் இருக்கக்கூடிய கிராமம். அவர் கிராம நத்தத்தில் அவருடைய பேரில் அவங்களுடைய தந்தை பேரில் இருந்தது வேறொரு பேருக்கு பெயர் மாற்றம்னு சொல்லியிருக்காங்க. ஆக்சுவலாக அந்த யூடிஆர்னு ஒரு பட்டா இருந்தது, பெயர் மாற்றம் செஞ்சுட்டாங்க சார். அதுதான் யூடிஆர் தான். யூடிஆர் சர்வேயில் என்னுடைய தகப்பனார்னு போட்டிருக்காங்க. அதாவது பெயர் மாற்றம் பண்ணிட்டாங்க பத்திரத்தில். பட்டாவில் மாற்றும் போது அவங்க அப்பா இறந்துடுறாரு. ஸோ மாற்ற முடியல. அதான் இப்போ ஆக்சுவலாக என்னன்னு கேட்டிங்கன்னா, அந்த யூடிஆர்ன்ற பிரச்சனை நீங்கள் சொன்னீங்க இல்லையா, நிலம் சார்ந்த பிரச்சனைகள் தான், பட்டா சார்ந்த பிரச்சனைகள் தான் நமக்கு வருதுன்னு. நீங்கள் கடந்த நிகழ்ச்சியில் கூட கேட்டிருந்தீங்க, வழக்கறிஞரையும் கேட்டீங்க, நம்ம சமூக ஆர்வலரையும் கேட்டிருந்தீங்க. இந்த நிலம் சார்ந்த விஷயம் ஏன் தொடர்ந்து இப்படி வருது அப்படின்ற மாதிரி. இதுக்கு எங்கே சுற்றி போனாலும் அரசு தான் நம்ம குறை சொல்ல வேண்டிய நிர்பந்தத்தில் இருக்கும். காரணம் என்னன்னு கேட்டிங்கன்னா, இந்த வருவாய் தீர்ப்பாயம் என்பது ஒன்று இருக்குது. வருவாய் தீர்ப்பாயன்றது ஜமாபந்தி. இந்த ஜமாபந்தி அமைக்கிறதே எதுக்காகன்னு சொன்னால், இந்த ஜூன்ல இருந்து மே வரைக்கும் அவங்களுடைய ஆண்டு பசிலி ஆண்டுன்னு சொல்லுவாங்க. ரெவன்யூ லாங்குவேஜ் பசிலி ஆண்டு. பசிலி ஆண்டு 43, 85 இந்த ஆண்டுன்னு சொல்லிட்டு அப்படி சொல்றாங்கன்னு வச்சுங்களேன். அந்த வருஷத்துல இருக்கக்கூடிய இந்த நிலம் சம்பந்தப்பட்ட தாவாக்கள், பிரச்சனைகள் எல்லாமே தீர்த்து வைப்பதற்காக ஒரு 10 நாளுக்கு முகாம் போடுறாங்க. ஒரு தாலுக்காவில் ஒரு 60 ரெவன்யூ வில்லேஜ் இருக்குதுன்னு சொன்னா, அந்த 60 வில்லேஜுக்கு அவங்க 10 நாள் ஷெட்யூல்டு போட்டு இன்னைக்கு இந்தந்த கிராமங்கள், இன்னைக்கு இந்தந்த கிராமங்கள் போடுறாங்க. அப்போ இது மாதிரி தாவாக்கள்லாம் தீர்த்து வைப்பதற்காக தான் அந்த தீர்ப்பாயம் வச்சிருக்காங்க. அந்த தீர்ப்பாயம் தன்னுடைய கடமையை செய்யறதில்லை, பேருக்காக செய்கிறாங்க. இப்போ நான் கடந்த தீர்ப்பாயத்தில் செங்கல்பட்டு மாவட்டத்தில் போய் கலந்துக்கிட்டேன். அங்கே அந்த சம்மந்தப்பட்ட நான் போன அன்னைக்கு அந்த கிராமத்தில் ஒரு 14 கிராமத்துடைய விஓ மட்டும்தான் வந்திருந்தாங்க. அந்த கிராமத்து மக்கள் வரல. நான் ஒரு சிலரை கேட்டேன், நான் எதுக்குன்னா எங்களுக்கு தகவல் தெரியாது. தகவல் தெரியும்னா அதுக்கு முன்னாடி தண்டோரா போட்டு தகவல் தெரிவிப்பாங்க. இப்ப தண்டோரா போடுவது அரசால் தடை செய்யப்பட்டு விட்டது. அதனால என்ன பண்ணணும், கேன்வாஸ் பண்ணணும். அங்க இருக்கக்கூடிய கிராம உதவியாளர், வில்லேஜ் அசிஸ்டன்ட் சொல்லணும். சொல்லலாம், அது மாதிரி மைக்கில் கூட சொல்லலாம், ஆட்டோல கூட கேன்வாஸ் பண்ணி கேம்பெயின் மாதிரி சொல்லலாம். அப்படி இல்லைன்னு சொன்னா அங்க இருக்கக்கூடிய அமைப்புகள், குடியிருப்போர் சங்கங்கள், இளைஞர் சங்கங்கள், அது மாதிரி இயக்கங்கள், அவங்களாட்ட சொல்லி கூட இது மாதிரி இருக்குன்னு சொல்லிட்டு ப்ரொபகண்டா பண்ணலாம். அப்படி இல்லைன்னா அந்த கிராம விஓ மூலமா நோட்டீஸ் போட்டு கூட கொடுக்கலாம். எப்படி மக்களுக்கு அந்த தகவலை கொண்டு போய் சேர்க்கறது பல வழிமுறைகள் இருக்கு.
அதெல்லாம் விட்டுட்டு அங்கே யாருக்குமே தகவல் தெரியலன்னு சொல்கிறாங்க. அப்போ இந்த அரசு அலுவலர்கள் தங்களுடைய கணக்கை வந்து புதுப்பிச்சுட்டு மீண்டும் கணக்குகளை மாவட்ட அதிகாரிகள் சைன் வாங்கிட்டு போகிற ஒரு நிகழ்வாக தான் இருக்கிறது. அதுதான் இப்போ வந்து ஜமாபந்தி இந்த மாதிரிலாம் நடத்தும்போது, கூட்டம் நடத்தும்போது, நான் கடமைக்கு இன்னைக்கு போயிட்டேன், அந்த கிராமத்துக்கு அட்டண்டன்ஸ் போட்டுட்டேன் அப்படின்ற நிலையிலேயே இருக்கு அப்படின்னு சொல்றீங்க. அப்போ போய் அது வந்து உண்மையாவே மக்கள் பிரச்சனை தீர்க்கறதுக்காக தான் இந்த நிகழ்ச்சி நடத்தப்படுது அப்படின்றது தெரிவிக்கிறது. அந்த அழுத்தம் கொடுக்க வேண்டிய பொறுப்புல இருக்கக்கூடிய வட்டாட்சியர் என்ன பண்றார்? அவருக்கு மேல இருக்க வருவாய் கோட்டாட்சியர் என்ன பண்றார்? அவருக்கு மேல இருக்கக்கூடிய மாவட்ட வருவாயில என்ன பண்றாரு? ஒட்டு மொத்தமா அந்த மாவட்டத்தை ஆட்சி செய்யக்கூடிய மாவட்ட ஆட்சித்தலைவர் என்ன பண்றார்? இந்த 4 படிநிலைகள் கரெக்டா இருந்துச்சுன்னா அவங்களுக்காக வந்து இப்போ ஒரு 4 டன் ஏசி வாங்கி கொடுத்துருக்கோம் வீட்டுக்கும் பங்களாவுக்கும் ஆஃபீஸுக்கும். அதில் சுகமா வந்து காற்று வாங்கிட்டு தூங்கிட்டு போனால் அர்த்தம் கிடையாது. நான் சொன்ன இந்த படிநிலையில் இருக்கிறவங்க குறைந்தபட்சம் வந்து 1.5 லட்சத்துலேருந்து 2.5 லட்சம் வரைக்கும் சம்பளம். இது எல்லாம் மக்களுடைய வரிப்படத்தில் இவ்வளோ சம்பளம் கொடுத்து, பணப்பயன்கள் கொடுத்து, படிப்பயன்கள் கொடுத்து, எல்லா வெஹிக்கிள் வசதியும் பண்ணி கொடுத்து நீங்கள் வந்து மக்களுக்காக சேவை செய்ய வரலையே. அப்போ மக்களுக்காக நீங்கள் கருத்தாமித்து செய்யணும். உதாரணத்துக்கு நான் பல நிகழ்ச்சியில் சொல்லியிருக்கேன். இங்கே செங்கல்பட்டு மாவட்டத்தில் இருக்கிற கலெக்டர் வந்து ஒரு ஐபிஎஸ் ஆஃபீஸருடைய மகன். அவருக்கு வறுமை பற்றி தெரியுமா, ஏழ்மையை பற்றி தெரியுமா, வேர்வைத்தினுடைய வாசம் தெரியுமா? தெரியாது. ஏன்னு கேட்டால் அவர் வந்து ஒரு ஐபிஎஸ் கேடர்லேருந்து வந்து அவருடைய மகன் ஐஏஎஸ் ஆகியிருக்காரு. அவர் வந்து என்ன பண்ணுறாரு, ஃபார்மாலிட்டிஸ் தான் வராருங்க. மக்கள் குறை கேட்பு நிகழ்ச்சிகள் நான் ஒரு பெட்டிஷன் வந்து ஐயா எங்கள் கிராமத்தில் வந்து 40 ஆண்டா தண்ணி வசதி இல்லை ஏற்பாடு பண்ணுங்கன்னா அதை பார்த்துட்டு படித்து கூட பக்கத்தில் இருக்கிற அலுவலரை போட்டுடுறாரு. அப்போ மக்களுடைய கோரிக்கை மனுக்களை கிள்ளுக்கிறையாக நினைக்கக்கூடிய ஒரு மாவட்ட ஆட்சித்தலைவர் செங்கல்பட்டில் இருக்காருன்னு சொன்னா அப்போ இந்த பிரச்சனைலாம் எப்படி தீர்வாகும்? அப்போ அந்த ஜமாமதி கரெக்டாக நடக்கலன்றதுக்காக இதை சொல்ல வரேன். எனக்கு வந்து செங்கல்பட்டு மாவட்ட ஆட்சியர் எனக்கு விரோதி கிடையாது. எனக்கு அவருக்கு நிலத்தாவக்கள் இல்லை. நம்ம வந்து நிகழ்ச்சியில வந்து என்ன தெரிவிக்கிறோம்னா, அலட்சியமா இருக்காதீங்க, மக்களுடைய பிரச்சனைகளை கவனத்துக்கு எடுத்துக்கோங்க அப்படின்னு தான் சொல்றோம். அதே பக்கத்துல இருக்கக்கூடிய திருவள்ளூர் மாவட்டத்தில் இருக்காரு ஒரு மாவட்ட ஆட்சியர். அவர் சார் ஒரு காலர் இருக்காங்க, பேசிடலாம். வணக்கம், ராஜ் நியூஸின் புகார் பெட்டி, யார் எங்கிருந்து அழைக்கிறீங்க? வணக்கம் மேடம், ராஜேஷ் சார் உட்பட அனைவருக்கும் நிலையத்தார் அனைவருக்கும் வணக்கம். வணக்கம். வணக்கம் தோழர், நல்லா இருக்கீங்களா? ரொம்ப நல்லா இருக்கையா. நீங்க ஞாபகத்துல தமிழ் செல்வம் பேசுறேன் மேடம். வணக்கம் மேடம், சொல்லுங்க ஐயா. ஜல்ஜீவன் திட்டம் சொல்றது தமிழ்நாடு பூரா மத்திய அரசோட திட்டம். எங்க நாகப்பட்டினம் மாவட்டத்தில் மட்டுமே 1700 கோடி ரூபாய் ஒதுக்கி இருக்காங்க. இப்ப நீங்க 38 × 1700 கோடி ரூபாய் போடுங்க, 60,000-70,000 கோடி கிட்டத்தட்ட வருது. இந்த திட்டம் நிறைவடைந்ததாக எல்லா ஊராட்சியும் ஒரு 12,500 ஊராட்சி தமிழ்நாட்டில் எல்லா இடத்துலயும் திட்டம் நிறைவடைந்தா பதாக வச்சிருக்காங்க. அதுல காத்து தான் ஒரு பித்தளையில போட்டாங்க, அதுவும் காணும். எங்கேயுமே தண்ணி வர்றதே கிடையாது. மத்திய அரசு கொடுக்கக்கூடிய திட்டங்களை மாநில அரசு தான் செயல்படுத்துது. அந்த ஒப்பந்தக்காரர்கள் இவங்க கண்காணிக்கிறது கிடையாது. மத்திய அரசும் தன்னுடைய நிதியை ஒதுக்கிட்டு அவங்க வேலையை பார்க்க போயிடுறாங்க. இது மாவட்ட வாரியாக மத்திய அரசு திட்டங்களை கண்காணிக்கிறது அலுவலர்கள் வேணும். இந்தியா பாணி பூரா கர்மே ஆத்தாகங்கிற டெல்லியில குறிப்பிட்டு இந்த பகுதியில தண்ணி வரல அப்படின்னு ஏதாவது இன்னைக்கு நாகப்பட்டினம் மாவட்டம் எங்க ஊர் பாளையூர் நாங்க நேற்று 19ஆம் தேதி போராட்ட மண்டலம் முந்தா நாள் அறிவிச்சிருந்தோம். நேற்று ஆமா, இந்த பிரச்சனைக்காக இன்னைக்கு நாகப்பட்டினம் மாவட்டம் முதல்வர் திட்டம்னு சொல்லணும் ஆரம்பிச்சு உரத்தூர்னு சொல்லுவாங்க. நாகப்பட்டினத்துல இருந்து ஒரு கிராமத்து மேடு இந்த பகுதியில வந்துட்டு 5 ரூபா குடம் தண்ணி கொடுத்து வாங்குறாங்க. நேற்று இன்னைக்கு ஒரு பெண்மணி இன்னைக்கு பெருமான தொலைக்காட்சியில வந்திருக்கு, எதுக்கு நீங்க விளம்பரத்துக்காக இந்த கூட்டத்தை போறீங்க, எதுக்கு நடத்துறீங்கன்னு சொல்லி மிகப்பெரிய அளவுல அங்க ஒரு போராட்டம் நடந்திருக்கு. பெரும்பாலான இடங்களை நான் போற இடம் பூரா ஆய்வு பண்றேன். அந்த ஜல்ஜீவங்கிறதுக்கு ஒரு சும்மா ஒரு கட்டையை கட்டி கிடக்க ஒழிஞ்சு மாநில அரசு தான் கண்காணிக்கணும், மாநில அரசு தான் சட்ட அந்த திட்டத்தை செயல்படுத்துறாங்க. மத்திய அரசு நிதியை ஒதுக்கீடு தூங்கிட்டு இருக்குது, கண்காணிக்கிறதும் கிடையாது. இந்த திட்ட செயலிழந்த திட்டமா போச்சு. தண்ணியே வர்றதுல பாணி ஆத்தானைக்கு கர்மே பூரா பாணி சோடாமே பாணி ஆத்தானைக்கு ரொம்ப மோசமான நிலையில இன்னைக்கு குடிநீர் பஞ்சம் எங்க நாகப்பட்டினம் மாவட்டம்ல எல்லா மாவட்டத்திலும் இருக்கு. ஐயா சொன்னாங்க மாவட்ட ஆட்சித்தலைவர் கலைஞர் காலத்திலையும் ஜெயலலிதா அம்மா காலத்திலையும் வயது முதிர்ந்தவங்க தான் மாவட்ட ஆட்சியர் நியமிப்பாங்க, அனுபவம் உள்ளவங்களை. இப்ப இளமைங்களை இங்க நியமிச்சுட்டு அவங்க சாந்தோணித்தனமா நடந்துக்கிறாங்க. அதான் என்னுடைய மன வருத்தம் மேடம். வாய்ப்புக்கு நன்றி மேடம். நன்றிங்க ஐயா. இப்போ தோழர் தமிழ் செல்வன் சொன்னது வந்து 100க்கு 1000 மடங்கு உண்மை. தோழர் ஹிந்தி நல்லா பேசுறீங்க தோழர், வாங்க ஒரு நாளைக்கு நம்ம டெல்லியில ஒரு கேம்ப் போடலாம். ஐயா நான் 5 மணி பேசுவேன். 5 மணி கன்னடா தெலுங்கு ஹிந்தி எல்லாம் பேசுவேன். பரவாயில்ல. கடவுள் உங்களுக்கு அந்த ஒரு நல்ல ஒரு வாய்ப்பு கொடுத்திருக்காரு, திறமையை கொடுத்திருக்காரு, வாழ்த்துக்கள். சரி, நம்ம நிகழ்ச்சிக்கு போயிடுவோம் தோழர். இப்ப தோழர் சொன்னது வந்து அவருடைய கிராமத்துல வந்து பாளையூர்ல வந்து இது மாதிரி பிரச்சனை இருக்கு. அது மட்டும் இல்லை, இந்த பிரச்சனை வந்து ஒரத்தூர்ன்ற கிராமத்தில் வந்து மக்கள் வந்து பெண்கள் எல்லாம் போய் போராடி குடம் 5 ரூபாய் காசு கொடுத்து வாங்குற நிலையில் இருக்குது.
அப்ப இந்த திட்டத்துக்கு வந்து அவர் புள்ளி விவரத்தோட சொல்றாரு 1200 கோடி ரூபாய் வந்து ஜல் ஜீவன் திட்டத்துக்கு ஒதுக்கி இருக்குன்னு சொல்லிட்டு. நீங்க வந்த நிகழ்ச்சி கூட நம்ம மணி ஐயா வந்திருந்தாரு. அப்போ தென்காசி மாவட்டத்தை சேர்ந்த கடையம் ஊராட்சி ஒன்றிய ரமணசமுத்திரம் ஊராட்சியில வார்டு எண் 1 அக்ரகாரம் தெருவில் இருக்கக்கூடிய ராதாகிருஷ்ணன் கணபதி என்பவருக்கு வந்து 3 வருஷமா இந்த ஜல் ஜீவன் திட்டத்துல அவர் ஒரு வீட்டுக்கு மட்டும் குடிநீர் இணைப்பு கொடுக்கலன்னு புகார் பதிவு பண்ணியிருந்தார். அந்த புகாருக்கு வந்து 2 மீட்டர் கூட தூரம் இல்ல. ஆமா, நம்ம நிகழ்ச்சியில நீங்க தான் அதுக்கு பதில் சொன்னீங்க. மணியா சொன்னார். அது அந்த கடிதத்தினுடைய அடிப்படையில நம்ம புகார் வந்து இப்ப எடுத்திருக்கோம். அந்த புகார் வந்து நேத்து அனுப்பியிருக்கோம். அந்த புகார் யாரா இருக்குன்னு பாருங்க. இந்த ஜல் ஜீவன் திட்டத்தை சார்ந்து தான் சொல்றேன். மேதகு ஆளுநர், மாண்புமிகு முதலமைச்சர், மாண்புமிகு துணை முதலமைச்சர், மாண்புமிகு உறுப்பினர் செயலர் மகளிர் ஆணையம், தலைமைச் செயலாளர் தமிழ்நாடு அரசு, அரசு செயலாளர் ஊரக வளர்ச்சித்துறை தலைமைச் செயலகம், ஆணையாளர் ஊரக வளர்ச்சி மற்றும் ஊராட்சி ஆணையரகம் சைதாப்பேட்டை, மாவட்ட ஆட்சித்தலைவர் தென்காசி, திட்ட இயக்குனர் மாவட்ட ஊரக வளர்ச்சி முகமை தென்காசி, உதவி இயக்குனர் ஊராட்சி மாவட்ட ஆட்சியரகம் தென்காசி, வட்டார வளர்ச்சி அலுவலர் கிராம ஊராட்சி கடையம். இதுதான் வந்து ஒரு ஊராட்சி துறையினுடைய படிநிலைகள். அப்போ கவர்னர்ல இருந்து ஆரம்பிச்சு கீழே இருக்க பிளாக் டெவலப்மெண்ட் ஆஃபீஸர் வரையும் வந்துட்டோம். அப்போ இவ்வளவு தூரத்துக்கு நம்ம சொல்றோம் 3 வருஷமா இவருக்கு ஏன் அது வந்து இணைப்பு கொடுக்கல? முதல்ல உங்களுக்கு பாராட்டு தெரிவிச்சுக்கிறேன். ஒரு நாள் முன்னதாக வந்த கம்ப்ளைண்ட்டை வந்து இவ்வளவு தூரம் வந்து இத்தனை பேருக்கு நீங்க கடிதம் அனுப்பியிருக்கீங்க. நிஜமாவே நிகழ்ச்சி சார்பா உங்களுக்கு நன்றி மேடம். இந்த வாய்ப்பு கொடுத்த புகார் பெட்டிக்கும் ராஜ் தொலைக்காட்சி நிலைத்த அனைத்து நிலை அலுவலர்களுக்கும் உரிமையாளருக்கும் நன்றி மேடம். காரணம் என்னன்னு கேட்டீங்கன்னா, இது வந்து குடிநீர் வந்து ஒரு ஆதாரம், மனிதன் உயிர் வாழ்வதற்கு முக்கியமானது இல்லையா? அப்ப இது வந்து ஒரு தனி மனிதருக்கு 3 ஆண்டுகளா கொடுக்கல அப்படின்ற ஒரு நிலை இருக்கிறப்போ, தோழர் வந்து சொல்றது என்னன்னு கேட்டீங்கன்னா, நாகப்பட்டினம் தமிழ்ச்சனுடையது தமிழ்நாடு முழுவதும் அப்படிதான் இருக்கின்றார். அப்போ இந்த தமிழ்நாடு முழுவதும் 1200 கோடி ஒதுக்கப்பட்ட நிதியில வந்து அவங்க சொன்ன மாதிரி என்னாச்சுன்னு கேட்டீங்கன்னா, ஒரு 3 அடி உயரத்துக்கு ஒரு இது நம்ம சிமெண்ட் இது இருக்கும் பாருங்க, கல்லு நடுவாங்களே நிலத்துக்கு, அது மாதிரி ஒரு 3 அடி 4 அடி உயரத்தில் வச்சிடறாங்க. அதுல ஒரு ஹோல்ஸ் போட்டு அந்த டேப் எடுத்துன்னு வந்து வச்சிடறாங்க. பைப்பில் வந்து குழா போட்டு ஒரு டேப் வச்சிடறாங்க. அங்க வந்து ஒரு 3 அடி அகலத்துக்கு 3 அடி நீளத்துக்கு வந்து ஒரு இது கட்டிடுறாங்க, பிளாட்ஃபார்ம், தண்ணி வந்து பிடிக்கிறது போறதுக்கு. இதுதான் இந்த செட்டப். இதை தூக்குனீங்கன்னா அது அப்படியே வந்துடும். அவங்க பைப் லைன் எதுவும் லே பண்ணியிருக்க மாட்டாங்க, அடிப்படை வசதியை கனெக்ட் பண்ணியிருக்க மாட்டாங்க, அங்கே ஓவர் டேங்க்ல இருந்தோ இதுல இருந்தும் வர்றதில்லை. இது நிறைய புகார். இப்போ மத்திய அரசும் சரி மாநில அரசும் சரி சார், திட்டங்கள் என்னமோ மக்களுக்கு பயனுள்ளதா இருக்கணும் அப்படின்னு தான் அறிவிக்கிறாங்க, செயல்படுத்தணும்னு நினைக்கிறாங்க. ஏன் இந்த குறைபாடுகள்லாம் நடக்குது தெரியல. ஏன்னா வந்து ஒரு திட்டம் அறிவிக்கிறாங்கன்னா மக்களுக்கு பயனுள்ளதா இருக்கணும். அந்த குழா வந்து சரியா அமைக்கல அப்படின்னா அது யாருடைய தப்பு? அதை கண்காணிக்க வேண்டிய அதிகாரி யாரு? இதெல்லாம் இருக்கு. 2 நிலை இருக்கு. பேசலாம் சார். ஒரு அழைப்பாளர் இருக்காங்க. வணக்கம், ராஜ் நியூஸின் புகார் பெட்டி அரங்கிருந்து அழைக்கிறீங்க. வணக்கம்மா, நான் ராமநாதபுரம் டிஸ்ட்ரிக்ட்ல இருந்து அழைக்கிறேன்மா, முருகேசன். சொல்லுங்க, உங்க புகார் என்ன? அம்மா, ஒரு பெடிஷன் வந்து ஆர்டிஓ ஆபீஸ்ல கொடுத்திருந்தாங்க. ஹலோ, சொல்லுங்க, தொடர்ந்து பேசுங்க. ஆமா சார், நிலத்தினுடைய பிரச்சனைக்கு. அதாவது உங்களுடைய நிலத்தை எடுத்துட்டாங்க அரசாங்கம், அதுக்கான நஷ்டஈடு. இல்ல அப்படிலாம் எடுக்கலங்க. எங்க சொந்தத்தினுடைய இல்ல பென்ஷன் சொல்றீங்களா? பென்ஷன் வந்து ஆர்டிஓ ஆபீஸ்ல பென்ஷன்னா நீங்க வந்து அரசு துறையில பணி புரிஞ்சிருக்கணும். இல்லங்க, நிலத்தினுடைய இதுங்க. அப்படியா? நிலமுங்க. இப்ப ஒரு நிலம் ஒரு கிரையை வாங்கிடுறாரு. சரி, அந்த கிரையை வாதாரிக்க இன்னும் ஒரு போய் 8ல 9 3ல இருக்கிறவருக்கு போய் 7ல போய் அந்த பிரச்சனை நிலத்துக்காரருக்கு போய் அந்த 3ல நிலத்துக்காரங்கள பிரச்சனை பண்றாங்க. சரி, இதுக்கு நீங்க யாராருக்கு இல்லையா, நீங்க யாராருக்கு எந்த நிலையில புகார் கொடுத்தீங்க? எவ்வளவு நாள் ஆச்சு புகார் கொடுத்து? அது புகார் நான் கொடுக்கவே இல்லைங்க. அது 10 வருஷமாச்சு. நம்ம கிரையை வாங்கி 15 வருஷமாச்சு. சரி, இந்த பிரச்சனை எப்பத்துல இருந்து இருக்கு? இந்த பிரச்சனை வந்து இப்ப 10 வருஷம் 12 வருஷமா அடுத்து பிரச்சனை பண்ணிட்டு வராங்க. அதையா ஒண்ணு நீங்க காவல் நிலையத்துக்கு போய் புகார் கொடுத்துருக்கணும், இல்ல வருவாய் துறையில புகார் கொடுத்துருக்கணும், இல்ல பதிவு துறையில புகார். எந்த துறையில நீங்க புகார் கொடுத்தீங்க? நான் எல்லா துறையிலையும் புகார் கொடுத்தேன். மறுபடியும் அது ஆர்டிஓ கோர்ட்ல இருந்து இப்ப மறுபடியும் ஆர்டர் ஆகி வந்துருச்சு. ஆர்டிஓ கோர்ட்ல என்ன சொல்லிருக்காங்க? உங்களுக்கு சாதகமா சொல்லிருக்காங்களா? எனக்கு தான் சாதகமா சொல்லிருக்காங்க. ஆனா அத வந்து அவங்க என்னைய வந்து எந்த சாரிக்கல. இல்ல இப்ப நீங்க ஒண்ணு சரிங்க, ஆர்டிஓ கோர்ட்ல இருந்து எப்ப வந்தது உங்களுக்கு தீர்ப்பு? எனக்கு தீர்ப்பு வந்து 11ஆம் தேதி வந்திருக்கு. சரி, ஒன்னும் பிரச்சனை இல்ல. அந்த ஆர்டிஓ தீர்ப்பினுடைய ஒரு காப்பி ஜெராக்ஸ் எடுத்து சரி மேல்முறையீட்டு அலுவலர் மாவட்ட வருவாய் அலுவலர் டிஆர்ஓ, சரி, அவர் வந்து மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் இருக்காரு. நீங்க அவருக்கு நேர்ல போய் முறையீடு செய்யுங்க. அவருக்கு மேல்முறையீடு அவருக்கு தான் செய்யணும். நீங்க இல்லங்க டிஆர்ஓ மறுபடியும் கோர்ட்ல போடலாமா? நடுவர் மன்றத்துல இல்ல, நடுவர் மன்றத்துக்கு முன்னாடி நீங்க டிஆர்ஓக்கு போயிட்டு தான் அதன் பிறகு நடுவர் மன்றத்துக்கு வரணும்.
அப்படியா? ஆமா, ஏன்னா ஆர்டிஓ கோர்ட்ல உங்களுக்கு போட்டது வந்து திருப்திகரமா இருந்து அதை செயல்படுத்த முடியலன்னு சொன்னா நீங்க வந்து மேல வந்து மாவட்ட வருவாய் அலுவலருக்கு தான் போகணும். மாவட்ட வருவாய் அலுவலருக்கு போன பிறகு அது கலெக்டருக்கு தேவையான கலெக்டர் வந்து கூப்பிட்டு விசாரணை பண்ணக்கூடிய சூழ்நிலையும் இருக்கு. சரி, அது கரெக்ட். நான் ஏற்கனவே பட்ஜெட் குறை இருக்கனால கொடுத்துருக்கேங்க. இல்ல இந்த ஆர்டிஓ கோர்ட்டினுடைய பிரகாரம் போறதுனால மாவட்ட வருவாய் அலுவலர் பார்த்து அது தீர்வு முடியலன்னா கலெக்டரே கூப்பிடுவார் என்கொயரிக்கு. ஆர்டிஓ ஒரு சாரதி 4 வருஷம் விசாரிக்கிறவங்க எதிர் தரப்பும் கொடுத்தவங்களோ எதிர் தரப்பு கூப்பிட்டு விசாரிக்கிறது இல்லையாங்க? அதாவது நீங்க கோர்ட்டுக்கு போனீங்கன்னா கூட ஐயா மாவட்ட வருவாய் அலுவலருக்கு அப்பீல் ஏன் போலன்னு கேட்பாங்க. அதனால டிஆர்ஓக்கு ஒரு பெட்டிஷன் கொடுத்துட்டு அதன் பிறகு திருப்தி இல்லைன்னா நீங்க நடுவர் நீதிமன்றத்துக்கு போகலாம். சரி சரி, வணக்கம். நன்றி நன்றி நன்றிங்க. இணைப்பில் வந்ததுக்கு தொடர்ந்து நிகழ்ச்சி பாருங்க சார். இந்த ஜல்ஜீவன் திட்டத்தை பத்தி பேச. ஆமா, இந்த ஜல்ஜீவன் திட்டம் என்பது கிராமத்தில் இருக்க காஷ்மீர் டு கன்னியாகுமரி வரைக்கும் இருக்கிற அனைத்து கிராம மக்களுக்கும் அனைத்து மக்களுக்கும் பாதுகாக்கப்பட்ட குடிநீர் வழங்க வேண்டும் அப்படின்ற ஒரு நல்ல நோக்கத்துக்காக கொண்டு வரப்பட்ட ஒரு விஷன். ஆனா அந்த திட்டத்தை எக்ஸிக்யூட் பண்ண வேண்டியது அங்க இருக்கக்கூடிய ஊராட்சி ஒன்றிய ஆணையாளர், பிளாக் டெவலப்மெண்ட் ஆஃபீஸர், வில்லேஜ் பஞ்சாயத்து 2 பேர் இருப்பாங்க. அதில் பிடிஓ விபி, பிடிஓ பிபி. பிளாக் பஞ்சாயத்துன்னு ஒருத்தருக்கு, வில்லேஜ் பஞ்சாயத்து. இந்த வில்லேஜ் பஞ்சாயத்துக்கு கிராமத்தில் சொல்லுவாங்க ஸ்கீம் பிடிஓன்னு சொல்லுவாங்க. அந்த ஸ்கீம் பிடிஓ தான் இதை கண்காணிக்கணும். அது ஒன்று. அவர் படிநிலையில கீழே வந்து டெப்டி பிடிஓன்னு இருப்பாங்க, துணை வட்டார வளர்ச்சி அலுவலர். ஒரு 100 நாள் வேலை திட்டத்துக்கு ஒருத்தர் இருப்பாங்க, ஜல்ஜீவனுக்கு ஒருத்தர் இருப்பாங்க, அதே போல் பாரத பிரதமர் வீடு கட்டுறதுக்கு ஒருத்தர் இருப்பாங்க. அது முதல்ல ஒரு 3 நாள் ஒரு மண்டலத்துக்கு டெப்டி பிடிஓஸ் இருப்பாங்க. அவருக்கே வந்து கிராமத்தில் இருக்கக்கூடிய ஊராட்சி செயலாளர், பஞ்சாயத்து செக்ரட்டரி, இந்த நிலையில தான் கண்காணிக்கப்பட வேண்டும். இந்த நிலையில கண்காணிக்கப்படலைன்னா நான் சொல்ல வந்து 2 விதத்துல சொன்னேன். அரசு மட்டும் நம்ம குறை சொல்லக்கூடாது. ஓட்டு போடுகின்ற வாக்காளர்கள் அந்த கிராமத்தில் இருக்காங்க இல்லையா, அந்த வாக்காளர்கள் என்று லஞ்சம் வாங்காம தங்களுடைய ஜனநாயக கடமையை நிறைவேற்றுகிறார்களோ அன்றுதான் வந்து ஏன் எதற்கு என்று அரசாங்கத்தையும் ஆட்சியாளரும் கேள்வி கேட்க முடியும். கண்டிப்பா. இப்ப அவன் போடுறப்ப வெறும் ஒரு பிளாட்ஃபார்மை டெம்பரவரி எடுத்துன்னு வந்து ரெடிமேடா அப்படியே அமைக்கிட்டு போட்டு அது பிளாட்ஃபார்ம் போட்டு சிமெண்ட் போட்டு பூசிட்டு வச்சாச்சுன்னு போயிடுறான். அது கண்ணுங்கருத்துமா பார்ப்பாங்கல்ல. அந்த கிராமத்துல நைட்ல வந்து வேலை செய்ய போறதில்ல, பகல்ல தான். எப்படி அந்த தெருவில் நடக்குதுன்னு சொன்னா ஒரு 2 பேராவது பார்ப்பாங்கல்ல. அப்ப அவங்க ஏன் கேள்வி கேட்கல, ஏன் அதை நிறுத்தல? அப்ப இந்த நிலையில் இருக்கிறப்ப நம்ம அரசாங்கத்தை குறை சொல்றது பிரயோஜனம் இல்லை. அதே சில இந்த படிநிலைகள் தெரிவதில்லை. இப்ப நான் சொன்னேன் இல்லைங்களா, இந்த படிநிலைகள் வந்து தெரியும். ஊராட்சி துறைனா பிடிஓல இருந்து செக்ரட்டரியேட்ல இருக்கக்கூடிய ஆபீசர் வரைக்கும் கொடுக்கணும். இந்த நிலை செய்ய வேண்டியது என்னன்னா, அந்த கடையும் ஊராட்சி ஒன்றியத்தில் இருக்கக்கூடிய பிடிஓ செய்ய வேண்டிய வேலையை இத்தனை படிநிலைக்கு நம்ம ஏன் கொண்டுட்டு போறோம்? ஏன்னா இவங்க அடுத்தது குறை சொல்லக்கூடாது. நாங்க அவருக்கு அனுப்பிச்சிட்டா இவருக்கு அனுப்பிச்சு சாக்கு போக்கு சொல்லக்கூடாது. நீ எல்லாருக்கும் அனுப்பிச்சிட்டு நாங்களும் அனுப்பிட்டோம் அப்படின்றதுக்காக தான், அதை வந்து கார்னர் பண்றதுக்காக தான் நம்ம அனுப்புறது. இது வந்து புரிதல் ஏற்பட வேண்டும். அதே போல இந்த திட்டத்தை பத்தி விஷயம் வந்து மக்களுக்கு வந்து எளிமையா எடுத்து சொல்லக்கூடிய திட்டத்தில் தான் அரசாங்கம் இருக்கணும். முதலமைச்சர் போனாரு, அங்க டேம்ல போய் தண்ணியை திறந்து விட்டாரு, மழை துளப்பு, அதை மட்டும் ஹைலைட் பண்ணக்கூடாது. ஜல்ஜீவன் திட்டம்னு ஒன்று இருக்கு. அந்த திட்டத்தினுடைய நோக்கம் என்ன, செயல்பாடு என்ன, அதனுடைய விவரிக்க சொல்லணும். அதுக்காக தான் வந்து ஒவ்வொரு துறைக்கும் வந்து பிஆர்ஓ போட்டு வச்சிருக்காங்க. சரி சார், பேசலாம். ஒரு அழைப்பாளர் இருக்காங்க. வணக்கம், ராஜ் நியூஸின் புகார்பெட்டி. யார் எங்க இருந்து அழைக்கிறீங்க? ஐயா, நிகழ்ச்சி கிட்ட இங்க பேசுங்க, தொலைக்காட்சியை பார்த்துட்டு பேசாதீங்க. வினோத்குமார், திருவள்ளூர் மாவட்டம், திருவள்ளூர் ஊத்தூர் மாவட்டம் மேடம். சரி, சொல்லுங்க உங்க புகார் என்ன? எங்களுக்கு வந்து நிலச்சேர் பயிர் இடம் அது. எஃப்எம்பி வந்து 30 சென்ட் காட்டுது எனக்கு. அது விஓ பக்கத்துல எனக்கு வந்து 20 சென்ட்டுக்கு நான் வித்துட்டேன். நான் 20 சென்ட் போக சப்டிவிஷன் பண்ணி எனக்கு 10 சென்ட் காட்டி போயிட்டாரு அவரு. அப்புறமா வந்து இப்ப பக்கத்துல இன்னொருத்தர் வந்து வித்துட்டாங்க இடம். அந்த இடத்த வித்துட்டு சர்வேர் வந்து சர்வேர் விஓ வந்து அளந்தாரு. என்னோட தள்ளி போட்டு போறாங்க சார் மேடம். அந்த இடத்த விட்டு தள்ளி போறாங்க. எனக்கு வந்து அந்த அளவு தான் வருது எங்களுக்கு. இல்ல வினோத்குமார், உங்களுடைய கேள்வி வந்து 8 சென்ட் உங்களுக்கு துண்டா நிக்குது இல்லையா? அந்த 8 சென்ட் உங்களுக்கு வரல, கணக்குலன்னு சொல்றீங்க, அதான உங்களுடைய கோரிக்கை? 8 சென்ட் கணக்குல வருது மேடம். 8 வருது இல்ல தோழர், முதல்ல எஃப்எம் பிரகாரம் 38 சென்ட், அதுல 20 சென்ட் வந்து 30 சென்ட் சார். 30 சென்டா? 30ல 20 வித்துட்டீங்க இல்லையா? ஆமா ஆமா ஆமா. அப்ப 10 சென்ட்டுக்கு இப்போ உங்களுக்கு எவ்வளவு வருது சர்வே பண்ணா? சர்வே பண்ணா வந்து அவங்க எனக்கு வந்து பட்டா வந்து 8 சென்ட் தான் எடுக்கிறாரு யூடிஆர்ல. சரி, பூர்வீக சொத்து அது. சரி, அதுல வந்து 2 சென்ட் வந்து என் எஃப்எம்பி குள்ள தான் இருக்குது எனக்கு. சரி, அது ஏன் கணக்குல கொண்டு வர மாட்டார் விஓ? அது பக்கத்துல இருக்கிறது என்ன பண்றாரு, எனக்கு வரணும்னு விஓ வந்து தள்ளி போட்டு போறாரு சார்.
இல்லை அப்போ நீங்கள் என்ன பண்ணுங்க, அந்த விவோ வந்து எந்த ஒரு கிராமம் அது? தண்டலம் தொடாரடி குப்பம் செங்கரை. இல்லை நிலம் வந்து இருக்கிறது தண்டரையா? இல்லை தொடாரடி குப்பம். சரி, நீங்கள் அந்த கிராம விஓ மேலே நீங்கள் வந்து என்ன பண்ணுங்க, ஏடி பஞ்சாயத்து உதவி இயக்குனர் நில அளவை மற்றும் பதிவேடுகள் துறை, இவர் கலெக்டர் ஆஃபீஸில் இருப்பார் தோழர். கலெக்டர் ஆஃபீஸில் திங்கக்கிழமை, இன்னைக்கு வந்து வெள்ளிக்கிழமை இல்லையா? சரி சார். நீங்கள் நான் சொன்ன மாதிரி ஒரு A4 ஷீட்டில் விடுனர் பெறுநர் போட்டு, விடுனரில் உங்கள் முகவரி போட்டு, பெறுநரில் மாவட்ட ஆட்சியர், மக்கள் குறை கேட்பு தினம், மாவட்ட ஆட்சியரகம் திருவள்ளூர் மாவட்டம் திருவள்ளூர்னு போட்டு, நில அளவை சார்ந்து உங்கள் சர்வே நம்பரை போட்டு, எஃப்எம் கட்சி பிரகாரம் வந்து 2 சென்ட் வந்து அந்த கணக்கில் கொண்டு வரல, அதனால தவறாத நில அளவை செஞ்சுருக்காங்க, அது மாதிரி நடவடிக்கை எடுத்து எனக்கு சரி பண்ணி கொடுக்கணும்னு நீங்கள் ஒரு கோரிக்கை மனு கொடுங்க. அங்கே இருக்கக்கூடிய உதவி இயக்குனர் ஏடி சர்வேக்கு ஃபார்வர்ட் பண்ணி, ஏடி சர்வே வந்து அது வந்து எட் சர்வேருக்கு சொல்லி அவங்க வந்து அது தீர்வு வச்சு முடிப்புக்காங்க. சரிங்க சார். இப்போ ஃபீஸ் கட்டலாம்ன்றீங்களா? இல்லை ஃபர்ஸ்ட் திருவள்ளூர் தான் சார்? இல்லை கண்டிப்பாக கட்டி தான் ஆகணும் தோழர். 800 ரூபாய் குறைந்தபட்சம் உங்களுக்கு. அது கட்டிடுறேன் சார். அது ஆமாம், அது கட்டினா தான் நீங்கள் நில அளவைக்கு டிமாண்ட் பண்ண முடியும். எனக்கு வருமா சார் அது அந்த இடம்? அதை நீங்கள் அதாவது இந்த பிரச்சனை இல்லை, இந்த பிரச்சனைக்கு தீர்வு காண பிரகாரம் நீங்கள் கணக்கில் இருக்குதுன்னு சொல்றீங்க ஊர்ஜிதமா? ஆமா, அதான் வருவாய் கணக்குல இருந்துச்சுன்னா அது வந்து உங்களுக்கு ஃபீல்டுலயே இருக்கணும் இல்லையா? அப்ப நீங்க அது கணக்கு நீங்க பார்த்தா தானே முடியும், சர்வே பண்ண தானே முடியும். சரி சார். அதனால நீங்க பணம் கட்டினா தான் அதுக்கு எஸ்ஆர் நோ டூ ஆர் டைன்னு தெரியும். சரி சார். இப்போ மாவட்டத்துக்கு போயிட்டு இல்ல நீங்க இ சேவை மையத்துக்கு போயிட்டு உங்க சர்வே நம்பர் சொன்னீங்கன்னாவே 800 ரூபாய் ஆன்லைன்ல கட்டிடுங்க. சரி சார். கட்டிட்டு அந்த டோக்கன் அந்த ஜெராக்ஸ் எடுத்துட்டு அந்த ஸ்லிப்பை எடுத்துட்டு நீங்க திங்கக்கிழமை மனு கொடுக்கறதுல இணைச்சு கொடுத்துருங்க. உங்களுக்கு என்ன இப்போ புகார்பேட்டில் பதிவு பண்ணீங்களோ அது கோரிக்கை மனு அங்கே கொடுங்க, அவர் ஏடி சர்வேக்கு போட்டு அதை நடவடிக்கை எடுப்பாங்க. சரி சார். இப்போ நம்ம இந்த திருவள்ளூர் அது என்ன அட்ரஸ் சொன்னீங்க சார்? அது வந்து நில அளவை மற்றும் பதிவேடுகள் துறை உதவி இயக்குனர் நில அளவை, ஏடி சர்வேன்னு சொல்லுவாங்க, அசிஸ்டன்ட் டைரக்டர் சர்வேன்னு. ஏடி சர்வே. ஓகே சார். உங்களுக்கு இன்னும் தெளிவா புரியணும்னா யூடியூப்ல அப்லோட் பண்ணுவாங்க, அப்ப இன்னொரு வாட்டி பாத்துக்கோங்க. சரிங்களா? சரிங்க சார். மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் போயிட்டு நீங்கள் சார் சொன்ன அந்த அதிகாரியை நீங்கள் பார்த்து மனு கொடுங்க. சரிங்களா சார்? இந்த வேலு அவர் திருவள்ளூர் மாவட்டத்திலேருந்து அந்த பட்டா பெயர் அதுக்கு நம்ம சொல்யூஷன் ஆமாம் சொல்ல கன்னிகை பேர் வேலு. ஆமாம், அவருக்கு வந்து என்னன்னு கேட்டிங்கன்னா அவர் வந்து கிராம நத்தத்தில் வந்து பேர் மாறி இருக்கு அதுன்னு சொல்கிறாரு. அது வந்து பேர் மாற்றது இந்த யூடிஆர் இப்போ சிஸ்டம் எப்படி இருந்ததுன்னு கேட்டிங்கன்னா அது வந்து எல்லாமே மேனுவலாக இருக்கிறது தான். யூடிஆருக்கு முன்னாடி இருக்கிறது எல்லாமே கையால் எழுதக்கூடிய ஆவணங்கள். அந்த கையால் எழுதக்கூடிய ஆவணங்கள் என்னன்னு கேட்டால் இந்த ஆண்டுக்கு ஒரு முறை நான் சொன்னேன் இல்லைங்களா, இந்த ஜூன் டு மே வரைக்கும் ஜமாபந்தி பீரியட். அப்போ என்ன பண்ணுவாங்க, இந்த கிராம நிர்வாக அலுவலர் ஒரு விஓ ஆஃபீஸில் ஒரு 22 கணக்குகள் இருக்கு. அந்த விஓ ஆஃபீஸில் இருக்கக்கூடிய 22 கணக்குகள் தான் பேக் போன். அதுதான் வந்து முதுகெலும்புக்கு தண்டு மாதிரி நிற்குது வருவாய்த்துறைக்கே. ஆர்ஐ வந்தாலும் கணக்கு இவர் தான் எடுத்துகிட்டு போகணும், ஆர்டிஓ வந்தாலும் கணக்கு இவர் தான் எடுத்துகிட்டு போகணும், டிஆர் வந்தாலும் கணக்கு எடுத்துகிட்டு போகணும், கலெக்டர் வந்தால் கூட கூப்பிடுமா விஓ கூப்பிடு என்ன கணக்கு அப்படின்னு அவர் தான் கேட்பாரு. அப்போ இந்த கணக்குக்கு வந்து ஆணித்தரமாக இருக்கக்கூடியது விஓ ஆஃபீஸில் இருக்கக்கூடிய 22 கணக்கு. இந்த 22 கணக்குகளும் இந்த ஜபாமதியில் எடுத்து போய் ஹேண்ட் ஓவர் பண்ணிவிடுவாங்க. ஐயா இந்த ஒரு வருஷத்துக்கு கணக்கு நான் ஒப்படைச்சிட்டுன்னு அடுத்த புது கணக்கு அவர் சைன் பண்ணி கொடுப்பார் மாவட்ட லெவலில் இருக்கக்கூடிய அலுவலர். அந்த கணக்கு எடுத்துருவார். இந்த கணக்கில் வந்து தவறு ஏற்படுறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு. இந்த யூடிஆர் என்பது என்னன்னு கேட்டீங்கன்னா கையில் எழுதக்கூடிய மேனுவல் இருக்கிற ரெக்கார்டுகளை வந்து கணினமயமாக்கப்பட்ட நிலையில ஒரு அதிகாரி போய் கேட்பாரு, ஏப்பா இது யாருதுன்னு கேட்டால் கிராமத்தில் 2 பேர் இருக்கும். மண்ணாங்கட்டின்னு ஒரு பேர் இருக்கு, அவர் பேர் ஒரிஜினல் பேர் ராமசாமியா இருக்கும். கிராமத்து இது யாருதுப்பா இந்த சைட்டுன்னு கேட்டால் இது மண்ணாங்கட்டி, அவர் மண்ணாங்கட்டின்னு எழுதிட்டு போயிடுவார். அப்போ இது மாதிரி குழப்புகள் வந்து ஒரே சர்வே நம்பரில் மண்ணாங்கட்டின்னு ஒரு பேர் இருக்கும், ராமசாமின்னு ஒரு பேர் இருக்கும். அப்போ இவர் போய் ராமசாமின்னு ஒரு அப்ளை பண்ணுவார். இல்லையே மண்ணாங்கட்டின்னு இருக்க, மண்ணாங்கட்டியே நான் தாங்க, ராமசாமி நான் சொன்னால் நீ தான் சொல்லிட்டு ஆளறியும் சான்று வாங்கிட்டோன்னு அழிச்சு விட்ருவாங்க. அப்போ அந்த நிர்வாகத்தில் இருக்கக்கூடிய அலுவலர்கள் வந்து கள ஆய்வு செய்யறப்ப சரியான முறையில் செய்யாம பதிவேற்றம் செய்யப்பட்ட குளறுபடிகளால திருவாளர் பொது ஜனங்கள் பாதிக்கப்படுறாங்க. இது வந்து துறைக்கும் தெரியும். துறைக்கு தெரிஞ்சாலும் அந்த அலுவலரை காட்டி கொடுக்க யாரும் வர்றது கிடையாது. அந்த அலுவலர் மேல தண்டனையை உட்படுத்துறதுக்கு முன் வர்றது கிடையாது. அதுக்கு 1008 சங்கங்கள் இருக்கு, அசோசியேஷன் இருக்கு. நீங்க ஒரு விஓ மேல கையை வச்சீங்கன்னா தமிழ்நாட்டில் இருக்கிற அத்தனை விஓ வந்துருவாங்க. ஏறக்குறைய ஒரு 54,000 பேர் இருக்காங்க விஓ. சரி. இப்போ இந்த நிலையில் போறப்ப திருவாளர் பொது ஜனங்கள் தான், என்னை போன்ற அப்பாவி மக்கள் தான் பாதிக்கப்படுறாங்க. சரிங்க சார், பேசலாம். ஒரு அழைப்பாளர் இருக்காங்க. வணக்கம், ராஜ் நியூஸின் புகார் பெட்டி. யார் எங்க இருந்து அழைக்கிறீங்க? அம்மா திருச்சி மாவட்டம் தொட்டித்திலிருந்து பேசுறேம்மா. உங்க பெயர்? பேர் அண்ணாதுரை. சொல்லுங்க, உங்க புகார் என்ன? அதாவது நாங்க ஒரு இடம் வாங்கியிருக்காரு அப்பா. அந்த இடம் வந்து அவங்க அம்மா வந்து மகளுக்கு வந்து உயிர் மூலியமா எட்ஜஸ்ட் பண்ணி கொடுத்துக்கிறாங்க மகளுக்கு.
அவங்க அந்த அம்மா செத்துட்டாங்க. அவங்க மகள் வந்து எங்க அப்பாவுக்கு இடத்த ரிஜிஸ்டர் பண்ணி கொடுத்துருக்காங்க. ஐயா மறுபடியும் சொல்லுங்க. அதாவது நாங்க வந்து காமாட்சி அம்மாங்க ஒரு அம்மா இருந்தாங்க. ஒரு இடம் இருக்கிற அப்பா. ம் ஹலோ, சொல்லுங்க சொல்லுங்க, கொஞ்சம் சத்தமா சொல்லுங்க. அப்பா வந்து இடம் வாங்கியிருக்காரு. இல்லை உங்கள் அப்பா பேர் என்ன ஐயா? அப்பா பேரு பழனியாண்டி. என்னது சனியாண்டியா? பழனியாண்டி. பழனி ஆண்டி காமாட்சின்றவங்களாண்ட நிலம் வாங்குறாரு. காமாட்சி அம்மா வந்து மகளுக்கு உயிர் எழுதி கொடுத்து ரிஜிஸ்டர் பண்ணிட்டாங்க. சரி. அந்த உயிர் எழுதி சிலம்பாயிங்கிறவங்க அப்பாவுக்கு நிலம் வச்சுட்டாங்க. சரி. அது வந்து அப்போ பணம் பத்திரம் காசுல இருந்து வீட்டுக்கு அண்ணா வச்சு அவங்க உள்ள டாக்குமெண்ட் செஞ்சு வாங்கிட்டு கொடுத்துட்டாங்க. இப்போ வாங்கி 87 பண்ணாங்க. சரி. அது 88 இருந்து என் பேர்ல அவங்க மாவன் அண்ணா தரேன். என் பேர்ல தான் வீட்டு வச்சு தண்ணி எல்லாம் கட்டிட்டு நான் தான் குடியிருக்கிறேன் இன்ன வரலையும். இல்லை 81லேருந்து 88 வரைக்கும். ஆமா சார், 88 இருந்து சரி 7லேருந்து உங்களுக்கு வந்து இருக்குது. அதான் இப்போ எப்போ மாறுச்சு அது? இல்ல சார், எங்க வீட்டுக்கு கிழக்கால ஒரு சின்ன கோயில் ஒன்று இருக்கு. கோயிலா? ஆமா. அது கோயில் பேர் என்னங்க? மருதகாலம்மனுக்கு எல்ல கோயில்னு ஒண்ணு பேர் இருக்கு. எல்ல கோயிலா இருக்கு. ஆனா இப்ப வந்து நான் வெளி பட்டா அப்ளை பண்ணல. பத்திரத்துக்கு அப்படின்னு அசால்ட் இருந்தேன். பத்திரத்துக்கு கலெக்டர் ஆஃபீஸ்ல மனு கொடுத்தேன். சரி. அது வந்து விஓக்கு வந்துச்சு. ம். விஓ வந்து இடத்த பார்த்துட்டு பூராமி கோயில் இடத்துல இருக்குது அப்படின்னாங்க. அம்மா இங்க வாங்க இங்க பாருங்க. அது சொன்னாங்க. இல்லம்மா எங்க இடம் தான், நான் 87 வாங்கணும். ஏற்கனவே அவங்க வந்து அவங்க பேர்ல இருந்துச்சு. அவங்க பேர்ல அப்பா பேர்ல இருந்துருக்குது. இல்லையா இப்போ எல்லம்மன் கோயில் வந்து கோயில் இருந்துட்டு போட்டோம். கோயிலுக்கு முன்னாடி தானே நீங்க உங்களுடைய அனுபவ பாத்தியத்தில் தான் இருக்கு இந்த சொத்து. இன்னைக்கு இந்த மாதிரி தான் இருக்கு. அவங்க எப்படி வச்சிருந்தாங்களோ அதே பிரச்சனை தான் நாங்க வச்சுக்கிறோம் இப்போ. சரி. அப்படி இருக்கிறப்ப விஓ என்னதான் சொல்றாரு அதுக்கு பதில்? அவங்க யாரோ போர்ஜரி பண்ணி யாரோ சரி. இந்த கோயில் வந்து அரசுக்கு துறைக்கு சொந்தமானதா இல்ல சிலர் தனியாருக்கு சொந்தமானதா? இல்ல இல்ல, கோயில் வந்து கவர்மெண்ட் கோயிலே கிடையாது. மருதகாலம்மன் தொட்டியத்துல மருதகாலம்மன் இருக்கு. அதுக்கு சம்பந்தம் கிடையாது. அம்மா பார்த்து ஒரு சின்ன 2 ரோடு பிரியுது. அவங்க முக்குள்ளதான் அவங்க சாமி கும்பிடுவாங்க அவங்க அம்மா. சரி. இது சார்ந்து நீங்க வந்து ஈசி போட்டு பாத்தீங்களா? வில்லங்க சார்ந்து போட்டு பாத்தீங்கன்னா இது வந்து போர்ஜரியா இந்த கோயில் மேல ஆவண பதிவு ஏதாவது நடந்திருக்கா? இல்ல சார், ஈசி கேட்டாங்க, வில்லங்க கேட்டாங்க. ஒண்ணு ஈவோ வந்து எடுத்து பார்த்தாங்க. கோயில் பேர்ல வில்லங்கம் போட்டப்ப வில்லங்கம் போட்டு கொடுத்து எங்க அப்பா பேர்ல இருந்தா 1600 இருக்கு. சரி. அப்போ நீங்க மேல்முறையீடு பண்ணீங்களா மாவட்ட ஆட்சியருக்கோ இல்ல வந்து ஆர்டிஓக்கோ தாசில்தாருக்கோ? இல்ல சார், மறுபடியும் விஓ சொன்னாங்க நீங்க தாசில்தார் போய் இப்ப பார்த்தேன். சரி. எந்த ஒரு தாசில்தார்? தொட்டியம் தாசில்தாரா? பார்த்தேன் சார். பார்த்து இப்ப பாத்துட்டு வந்து உங்க நியூஸ் பார்த்தேன். உங்க நியூஸ் அடிக்கடி பார்ப்பேன், பாத்துட்டு இருக்கேன். நன்றி ஐயா. சரி. இப்போ தொட்டியம் வட்டாட்சியர் வந்து முறையான பதில் உங்களுக்கு எழுத்து மூலமா கொடுக்கலன்னு சொன்னா? இல்ல சார், ஒரு நிமிஷம் சார். டிஜி சொன்னாங்க இல்லப்பா இது வந்து கோயில் இல்லம்மா, கோயில் இடம் கிடையாது. இங்க இருந்து இந்த 1600 இருக்கு பாருங்க. பன்னியாண்டி அவங்க சிலம்பாயிங்களே பன்னியாண்டி வித்துக்காங்க. 1600 ரெக்கார்டு கொடுத்து விசாரணை கொடுங்க. ஒண்ணு உனக்கு வந்து விசாரணை கமிஷன் போடுறோம். சரி. ஓகே. விசாரணை கமிஷன் போடுறப்ப கண்டிப்பா வந்து என்னன்னு கேட்டா அந்த கோயிலுக்கு சொந்தமா யாரு உரிமை கொண்டாடுறாங்களோ அவங்க ஆவணங்களை கொண்டு வரணும். உங்க தரப்புல நீங்க ஆவணங்களை கொண்டு போகணும். இந்த 2 தரப்புக்கும் சம்மன் சர்வ் பண்ணுவார் தாசில்தார். சம்மன் சர்வ் பண்ணி 2 பேரும் ஆவணங்களை கொண்டுட்டு போறப்ப அதே மாதிரி மணியக்காரன் அவருடைய ஆவணங்கள்லாம் கொண்டுட்டு வர கிராம கணக்க இந்த 3 ஆவணங்களை பரிசீலனை பண்ணி எது கரெக்டா இருக்குதுன்றது வந்து கலெக்டர் வந்து ஒரு ஆர்டர் போடுவார். இது தாசில்தார் ஒரு ஆர்டர் போடுவார். அது கூட தாசில்தார் ஆர்டர் போறதுக்கு உரிமை இல்லை. அவர் வந்து பரிந்துரை பண்ணுவார் வருவாய் கோட்டாட்சியர் ஆர்டிஓக்கு. ஆர்டிஓ தான் அதுக்கான ஆர்டர் போடுறதுக்கு உரிமை பெற்றவர். சரிங்களா? 77 அம்மா வந்து மவுலுக்கு உயிர் ரிஜிஸ்டர் பண்ணிட்டாங்க சார். இல்ல உங்களுக்கு ஒண்ணு ஆகாதியா, நீங்க கவலைப்படாதீங்க. ஃபேக் டாக்குமெண்ட் யாருன்னா போலியா பண்ணியிருந்தா கூட அது வந்து எடுபடாது. இல்ல சார், யாரோ பக்கத்துல எதிரி சார் தண்ணீர் விட்டாங்க ரிப்போர்ட் பண்ணேன். பஞ்சாயத்துல சொல்லி கீழே இருக்க சொன்னாங்க. அது இன்னும் ஒரு 3 இனிமே இருக்காங்க சார். சரி. இப்ப தாசில்தார் போறக்கூடிய அந்த என்கொயரி கமிஷன்ல வந்து உங்களுக்கு திருப்தி இல்லைன்னா அதன் பிறகு புகார் பெட்டிக்கு வாங்க, நம்ம அடுத்த கட்ட நடவடிக்கை போவோம். அன்னையில இருந்து 88 இருந்து இன்ன வரையும் நான் தான் சார் இருக்கு வீட்டுல. சரி. அதான் கமிஷன் போடுறேன்னு சொல்லிட்டாருல வட்டாட்சியர் தொட்டியம், அது பிறகு பார்ப்போம். சரிங்க சார். ஓகே. நன்றிங்க. இணைப்புல வந்ததுக்கு தொடர்ந்த நிகழ்ச்சியை பாருங்க. சரி. இப்போ வந்து இன்னொரு கடிதம் நம்ம பார்த்துருவோம். புதுக்கோட்டை மாவட்டம் குளத்தூர் வழி அண்டக்குளம் மஞ்சள் அப்படின்ற பகுதியிலிருந்து ஜெகதீசன் அப்படின்றவர் வந்து கடிதம் போட்டிருக்காரு. இதுல குறிப்பிடப்பட வேண்டிய விஷயம் என்னன்னா, இவர் வந்து ஓய்வு பெற்ற சிறப்பு நிலை சார் பதிவாளர். சரிங்களா? ஆமா. அவருக்கே வந்து ஒரு பிரச்சனை. அரசாங்கத்துல வேலை புரிஞ்ச ஒருத்தருக்கு, ஓய்வு பெற்றவருக்கு ஒரு பிரச்சனை என்னன்னா, புதுக்கோட்டை மாவட்டம்
குளத்தூர் தாலுகா சாத்தனிப்பட்டி கிராமத்தில் ஒரு நிலம், அவங்களுடைய மனைவியினுடைய நிலம். அது வந்து தகப்பனார் என்ன பண்றாங்கன்னா, அவர் விற்றது போக எஞ்சி இருக்கிற நிலத்தை வந்து மகளுக்குன்னு உயில் எழுதி வச்சுட்டு போயிருக்காங்க. ஸோ அதுக்கப்புறம் வந்து அவர் 2012 காலமாகிறாரு. அதுக்கப்புறம் வந்து மகளுக்கு அந்த நிலம் வந்து சேர்ந்துடுது. ஸோ அதில் வந்து பட்டா மாற்றலாம், பெயர் மாற்றம் செய்யலாம் தன்னுடைய மனைவி பேரில் அப்படின்னு சொல்லிட்டு போய் பார்க்கும்போது பார்த்தா பட்டா வந்து வேற ஒருத்தரோட பேரில் இருக்கு. ஸோ இது எப்படி நடந்தது அப்படின்றதுக்காக இவர் என்ன பண்றாரு, ஒவ்வொருத்தருக்கா மனு கொடுக்குறாரு. ஆனால் எதையுமே நடவடிக்கை எடுக்கல. அந்த பட்டாவை ரத்து செய்ய சொல்லி ஒரு மனு கொடுக்குறாரு, எதன் மேலேயும் நடவடிக்கை எடுக்கல அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அடுத்த ஒரு அதிகாரிகிட்ட கேட்கும்போது அவர் என்ன சொல்றாரு, நீ இதுக்கு முன்னாடி இருந்த அதிகாரி தான் அதை போட்டிருக்காங்க, நீங்க அவங்க கிட்ட போய் கேளுங்க அப்படின்னு ஒரு அலட்சியமான ஒரு பதில இல்லாத ஊருக்கு வழி அப்படி சொல்லியிருக்காங்க. இப்போ அவரோட கேள்வி என்னன்னா, பட்டா மாறுதல் செய்த துணை வட்டாட்சியர், மாறுதலுக்குரிய பரிந்துரை செய்த கிராம நிர்வாக அலுவலர், வருவாய் ஆய்வாளர், உட்பிரிவு செய்த நில அளவையாளர், இத்தனை பேரும் வந்து தப்பு பண்ணியிருக்காங்க. 4 நிலைகள். ஸோ அவருக்கு என்ன சார் சொல்யூஷன் கொடுக்கலாம்? அவர் பேர் என்ன சொன்னீங்க? ஜெகதீசன், ஓய்வு பெற்ற சிறப்பு நிலை சார்பதிவாளர். நான் நினைக்கிறேன் சாருக்கு எப்படியும் ஒரு 70 வயசு இருக்குன்னு நினைக்கிறேன். ஏன்னு கேட்டால் ஒரு மூத்த குடிமகனாக தான் இருப்பார். இந்த 4 நிலைகள் அவர் சொன்னது எல்லாம் உண்மைதான். அந்த அதிகாரி சொன்னார் இல்லைங்களா, அது யாருக்கு பீரியடில் நடந்ததோ அந்த அதிகாரி மேலே தான் நீ நடவடிக்கை எடுக்கணும்னு அவர் சொன்னது அது உண்மைதான். காரணம் என்னன்னு கேட்டீங்கன்னா, பணியாளர் நிர்வாக சீர்திருத்த துறை அப்படின்னு ஒரு துறை தலைமைச் செயலகத்தில் இருக்குது, அதுக்கு ஒரு அமைச்சர் இருக்காங்க. இப்போது இந்த பணியாளர் நிர்வாக சீர்திருத்த துறையில் இந்த பிரச்சனையை அவர் கொண்டுட்டு போகணும். அந்த பிரச்சனையை அவர் கொண்டுட்டு போகிறப்ப வந்து என்ன ஆகுன்னு கேட்டிங்கன்னா, இங்கே இருக்கக்கூடிய மாவட்ட ஆட்சியர் அவருடைய நிலையில் இதை வந்து விசாரிக்கக்கூடிய பொறுப்பானவர் வந்து ஆர்டிஓ. ஒரு விஓன்னு சொன்னால் விஓனுடைய நிலைக்கு மேலே விசாரிக்கிறதுக்கு வந்து தாசில்தாருக்கு முடியாது, அது ஆர்டிஓ தான் பண்ணணும். ஒரு கிராம நிர்வாக அலுவலர் தவறு செய்கிறாருன்னா அவர் மேலே புகார் நான் கொடுக்குறேன்னு வச்சுங்க, அந்த புகார் வந்து விசாரிக்கக்கூடிய அதிகாரி தாசில்தாருக்கு கிடையாது. அப்போ வருவாய் கோட்டாட்சியருக்கு தான் உண்டு. அப்போது ஒரு தலையாரின்னு சொல்கிறாங்க இல்லைங்களா, வில்லேஜ் அசிஸ்டன்ட், அவர் தவறு செய்தார்னா அவர் மேலே நான் புகார் கொடுத்தேன்னா அந்த புகாரை விசாரிக்கக்கூடிய அதிகாரம் வந்து தாசில்தாருக்கு உண்டு. அப்பாயின்மெண்ட் அத்தாரிட்டி யாரோ அவங்க தான் விசாரிக்கணுன்றது ஒரு இது இருக்குது. இதை வந்து சீர்திருத்தக்கூடிய நிலை எதில் இருக்குன்னு கேட்டிங்கன்னா பணியாளர் நிர்வாக சீர்திருத்தத்துறை. அப்போ இவர் என்ன செய்யணும்னு கேட்டால், ஐயா வந்து அரசு செயலாளர் பணியாளர் மற்றும் நிர்வாக சீர்திருத்தத்துறை தலைமைச் செயலகம் சென்னை 6,09,000 அவருக்கு ஒரு மேல்முறையீடு போடலாம். அடுத்தது வந்து மாவட்ட ஆட்சியர், அதே போல் மாவட்ட வருவாய் அலுவலர், வருவாய் கோட்டாட்சியர், இந்த 3 நிலைக்கு இவர் அப்பீல் போகலாம். இந்த அளவை சார்ந்தது எதுக்குன்னு கேட்டிங்கன்னா, ஏடி சர்வே, அவர் மாவட்ட அலுவலர் இருக்காரு, இல்லை அவர் மேலே சர்வே டிபார்ட்மெண்ட்டில் அவருக்கு வந்து சரியான புரிதல் இருந்துச்சுன்னா இங்கே டைரக்ட் ஆஃப் சர்வேன்னு இருக்காங்க, சர்வே ஹவுஸ்ன்னு சொல்லிட்டு சேப்பாக்கத்தில் இருக்காங்க. தமிழ்நாட்டில் இருக்கிற அத்தனை சர்வேக்கும் இங்கே டைரக்டர் இருக்காங்க, ஐஏஎஸ் ஆஃபீஸர். அவருக்கு வந்து இயக்குனர் நில அளவை மற்றும் பதிவேடுகள் துறை இயக்ககம், சர்வே ஹவுஸ், சேப்பாக்கம், சென்னை 6,05,000 அந்த மேல்முறையீடு பண்ணலாம். அவருடைய செல் நம்பர் இருந்தால் நிகழ்ச்சி முடிஞ்ச பிறகு நம்ம அவரான விரிவாக பேசிட்டு நம்ம எந்த அளவுக்கு ஹெல்ப் பண்ண முடியுமோ பண்ணலாம். என்னன்னு கேட்டீங்கன்னா, ஒரு திரைப்படத்தினுடைய டயலாக் ஞாபகம் வருது, யாரு எங்க செஞ்சாலும் கடவுளாண்ட வந்து முறையிடலாம், அந்த கடவுளே தவறு செஞ்சு எங்க போய் முறை. அதுதான் இப்ப நான் கேட்க வந்தேன். ஒரு ஓய்வு பெற்றேன்னா எல்லா நுணுக்கங்களும் தெரியும், எங்க போய் முறையிடணும், யார்கிட்ட கேட்கணும்னு. நீங்க இப்போ இத்தனை மேல்முறையீடு மனுக்களை போட சொல்றீங்க. அப்படி இருக்கும்போது ஒரு ஓய்வு பெற்ற அதிகாரிக்கே வந்து இந்த பிரச்சனை அப்படின்னா, ஒரு சாமானியனா போய் ஒரு அதிகாரி அணுகிறதுல எவ்வளவு பிரச்சனைகள் இருக்கும் சார்? அப்போ நீங்க முதல் கேட்ட கேள்விக்கு இவர் மூலமாவே பதில் வருது. நிலம் சார்ந்த பிரச்சனைகளுக்கு தானே பிரச்சனை, அதுவும் நிலம் சார்ந்த பிரச்சனை தான். அப்ப சாமானியனுடைய நிலை என்ன, விளிம்பு நிலை மக்களுடைய நிலை என்ன, படிப்பறிவு இல்லாத பாமர மக்களுடைய நிலை என்ன, இதுக்கெல்லாம் யார் பதில் சொல்ல வேண்டியது? என்னை ஆளுகின்ற அரசாங்கத்தான் பதில் சொல்லணும். என்னை ஆட்சி கட்டில உட்கார்ந்து பார்க்குறவங்க தான் அது பதில் சொல்லணும். அவங்களுடைய நிர்வாக திறன் கரெக்டாக இருந்துச்சுன்னா, சட்டத்தினுடைய ஆட்சி செயல்பட்டால், மீண்டும் மீண்டும் நான் அடிக்கோடிட்டு சொல்கிறேன், சட்டத்தினுடைய ஆட்சி என்றால் 30 நாட்களுக்குள்ள கோரிக்கை மனுக்களுக்கு நடவடிக்கை எடுக்கின்றது சட்டம். அது ஆட்சி செயல்படுத்தணும் இல்ல. இப்போ நீதிமன்றம் சமீபமா தெரிவிச்ச விஷயம் என்னன்னா, 30 நாளைக்குள்ள வந்து நீங்க தீர்வு கிடைக்காவிட்டால் நீங்க 25,000 ரூபாய் அபராதம். இது ஒரு சட்டம், இது ஒரு சட்டம் ஆயிடுச்சுன்னு வச்சுக்கோங்க. இந்த சட்டத்தை அமல்படுத்த வேண்டியது யாரு? சீஃப் செக்ரட்டரி. உடனே முருகானந்தம் என்ன பண்ணணும், இது வந்து சர்க்குலர் அனுப்பணும் ஆல் கலெக்டர்ஸுக்கும், ஆல் டிபார்ட்மெண்ட்டுக்கும் அனுப்பணும். ஆல் கலெக்டர்ஸ் என்ன பண்ணணும், அவங்க கீழே இருக்கக்கூடிய சபார்டினேட் துறைக்கு எல்லாருக்கும் அனுப்பணும். அப்போ ஒரு மாவட்டத்துல ஒரு 55 துறைகள் இருக்குன்னா, அந்த 55 நீதிமன்றம் வந்து கண்டனம் தெரிவிச்சு எச்சரிக்கை விடுத்திருக்காங்க, கண்டிப்பா அபராதம் விதிக்கப்படும். ஆமா, எச்சரிக்கை தான் இது. அந்த எச்சரிக்கை வந்து கன் ஆக்ஷன்ல செயல்படுத்த வேண்டிய பொறுப்பு யார்கிட்ட இருக்கு? அரசு கிட்ட. ஆமா, அரசு கிட்ட இருக்கு. அப்ப என்ன, ஆளுகின்ற அரசாங்கம் வந்து கட்டிங் கமிஷன்ல மட்டும்
கவனமாக செலுத்தினா மட்டும் போதாது, மக்களுடைய பிரச்சனையை தீர்வு காண்பதற்கு முனைப்பு காட்ட வேண்டும் அப்படின்றது எங்களுடைய கோரிக்கை. சரிங்க சார். புகார் பெட்டி அவர் நம்பி வந்திருக்காரு பாருங்க, அதனால ஐயாவுக்கு ஒரு பெரிய சல்யூட். கண்டிப்பா அவருடைய தொலைபேசி என்ன இருக்கு அதுல தொடர்பு கொண்டு நம்ம ஆலோசனை வழங்கலாம் சார். அடுத்த அழைப்பாளர் இருக்காங்க. வணக்கம், ராஜ் நியூஸின் புகார் பெட்டி, யார் எங்க இருந்து அழைக்கிறீங்க? மேடம் கோமதி ராஜன், கடலூர் மாவட்டம் கோமதி ராஜன் மேடம். சொல்லுங்க ஐயா, உங்க புகார் என்ன? சார், எங்க தாத்தா எங்களுக்கு உயிரை வச்சுட்டு போயிருக்காங்க. ம் அதுக்கு மூலப்பத்திரம் கிடையாது. இப்ப நான் போய் எங்க அந்த உயிரை வச்சு இந்த ரிஜிஸ்டருக்கு போனா 100 வருஷம் பில்லங்க கேட்கறாப்ல. ம் எங்களுக்கு 50 வருஷம் பில்லங்க கரெக்டா இருக்கு. 50 வருஷம் பில்லங்க மாறி மாறி எங்கேயும் அடமானம் வச்சிருக்காங்க, போக்கி வச்சிருக்காங்க, இருக்கு கிளீன் பண்ணாம இருக்கு. ம் இதை என்ன மேடம் பண்றது? எப்படி சரிங்க, இணைப்புல இருங்க. இல்ல, நீங்க உங்களுக்கு பதில் சொன்னது எந்த அலுவலர் ஐயா? புவனகிரி ரிஜிஸ்டர் ஆஃபீஸ்லங்க மேடம். இல்ல, புவனகிரியில சார் பதிவாளர் சொன்னாரா? ஆமா, அது மூலப்பத்திரம் இருந்தாதான் பண்ண முடியும் அப்படின்னு ரிஜிஸ்டர் ஆஃபீஸ் சொல்லிட்டாப்ல. நீங்க அது சார்ந்து யாருக்குன்னா புகார் மனு கொடுத்தீங்களா? இல்ல, புகார் மனு கொடுக்கல. நீங்க என்ன பண்ணுங்க, கடலூர்ல மாவட்ட பதிவாளர் நிர்வாகம்னு ஒரு அதிகாரி இருக்காரு. சரிங்க சார். மாவட்ட பதிவாளர் நிர்வாகம், அவர் தான் அந்த மாவட்டத்தில் இருக்கக்கூடிய சார் பதிவாளர் தலைமை. சரிங்களா? சரிங்க சார். அவருக்கு நீங்க நேர்ல ஒரு புகார் கொடுங்க. ஒருவேளை அங்க போறதுக்கு உங்களுக்கு சௌகரியப்படலைன்னா கடலூர் மாவட்ட ஆட்சியர் அலுவலகம் திங்கட்கிழமை மக்கள் குறை கேட்கும் நாள் நடக்கும். அங்க புகார் கொடுத்தீங்கன்னா அவங்க என்ன பண்ணுவாங்க, டிஆர் அட்மின் போட்டு அனுப்புவாங்க. அதாவது மாவட்ட பதிவாளர் டிஸ்ட்ரிக்ட் ரெஜிஸ்டர் அட்மின் போட்டு அனுப்புவாங்க. அவர் உங்களுக்கு அதுக்கான பதிலை எழுத்து மூலமா கொடுப்பாரு. நீங்க எந்த ஒரு அரசு துறையிலையும் எழுத்து மூலமா ஒரு பதிலை வாங்கிட்டு அதன் பிறகு போனீங்கன்னா தான் உங்களுக்கு சக்சஸ் ஆகும். அவங்களுடைய இயலாமையை உங்களை தட்டி கழிப்பதற்காக இல்லாத காரணத்தெல்லாம் சொல்லி உங்களை அனுப்பிடுவாங்க. நீங்க அது பெரிய மலையா நம்பிட்டு வந்துடுறீங்க. அதனால இந்த படிநிலையை முதல்ல தெரிஞ்சுக்கணும். மாவட்ட பதிவாளருக்கு போங்க, மாவட்ட ஆட்சித்தலைவருக்கு போங்க. அப்படி இல்லைன்னு சொன்னா அது ஐஜி ரெஜிஸ்ட்ரேஷன் ஒன்று இருக்காருங்க, அதாவது பதிவுத்துறை துணைத் தலைவர். அவரு கடலூர்ல தான் இருக்காரு. அவருக்கு நீங்க போகலாம். அவரு கூட செயல்படலன்னு சொன்னா சென்னையில நம்பர் 100 சாந்தம் நெடுஞ்சாலை, ராஜா அண்ணாமலைபுரம், சென்னை 6,28,000 பதிவுத்துறை தலைவர் இருக்காங்க. அதனால நீங்க மாவட்ட பதிவாளர் நிர்வாகத்துக்கு நீங்க போங்க, அங்கேயே உங்களுடைய பிரச்சனைக்கு தீர்வு காணப்படும். இது நிலத்தை மட்டும்தான் சார் ரீஸ் பண்ண முடியாது கிடையாது. மனகிட்ட நாங்க ரீஸ் பண்ணிட்டோம். மனகிட்ட எந்த பிரச்சனையும் கிடையாது. மனகிட்ட 50 வருஷம் பில்லங்க இருந்தா போகும்னு சொன்னாங்க. அது மனகிட்ட மட்டும் ரீஸ் பண்ணிடுச்சு சார். அப்போ அதுக்கு மட்டும் இல்ல, அதுக்கு மட்டும் சட்டம் ஒத்துக்கிறப்ப இதுக்கு மட்டும் ஏன் ஒத்துக்கல? அதுதான் சார் எங்க அதுக்கு தான் நீங்க ஒரு புகார் கொடுங்க. நீங்க புகார் கொடுத்தீங்க கட்டிங் கமிஷன் எதிர்பார்ப்பாங்க, வேற என்ன? பதிவுத்துறை என்றாலே அங்கதானே இருக்கு, பணம் குழிக்கக்கூடிய இடம் இல்லையா? அங்கதானே லஞ்ச லாவண்யம் எல்லாம் தலை தூக்கி விரித்தாடுது. அதனால நீங்க மாவட்ட பதிவாளர் நிர்வாகத்துக்கு ஒரு மனு கொடுங்க. திங்கட்கிழமை போய் கலெக்டர் ஆபீஸ்ல கொடுத்தீங்கன்னா கூட போதும். சரி, ஓகே சார். ஓகே, அழைப்புக்கு நன்றிங்க. இணைப்பு வந்ததுக்கு நன்றி. சரி, இப்போ நீங்க சொன்ன விஷயம் நம்ம மைண்ட் உறுத்திட்டே இருக்கு. என்னன்னா, இந்த இடத்துல தானே லஞ்சம் எல்லாமே கொழிக்குது அப்படின்னு சொல்லியிருக்கிறீங்க. ஸோ இந்த மாதிரி வெளிப்படையாக நீங்கள் சொல்கிறீங்க அப்படின்னும் போது உங்களுக்கான பாதுகாப்புகள் எப்படி சார் இருக்குது? ஏன்னா சமூக ஆர்வலராக பல்வேறு இடங்களுக்கு போகிறீங்க, பல்வேறு பிரச்சனைகளை தீர்க்கிறீங்க, பல்வேறு அதிகாரிகளை கேள்வி எழுப்புறீங்க, மேற்கொண்டு அவங்களுக்கு கடிதம் மூலமாகவும் நீங்கள் சொல்கிறீங்க எல்லா விஷயங்களையும். ஸோ இப்படி இருக்கும்போது உங்களுக்கான பாதுகாப்புகள் சார்? உள்ள இருந்தபடி இப்போ தான் நமது நெறியாளர் உண்மையான ரிப்போர்ட்டராக வேலை செய்கிறாங்க. காரணம் என்னன்னு கேட்டால், ஒரு அரசியல் தலைவர் பேசுகிறப்போ மணிக்கணக்கில் பேசியிருந்தா கூட நமக்கு லீடுக்கு எதுவும் பாயிண்ட் வரலையான்னு எதிர்பார்த்துட்டு இருப்பாங்க. அது மாதிரி நீங்கள் மீனை போட்ட துண்டி போடுற மாதிரி கரெக்டாக பாயிண்ட்டை பிடிச்சிட்டீங்க. அதுக்கு உதாரணத்துக்கே ஒன்று சொல்கிறேன் மேடம், சமூக ஆர்வலருக்கு பாதுகாப்பு இல்லை தான். உதாரணத்துக்கு நான் என்ன சொல்கிறேன்னு கேட்டால், கோட்டையிலேருந்து கொத்தளம் வரைக்கும் கேள்வி கேட்கக்கூடிய நிலையில் மக்களுக்கு, சாமானிய நிலையில் விளிம்பு நிலையில் இருக்கக்கூடிய மக்களுக்கு அரசாங்கத்தையும் ஆட்சியாளரையும் ஏன் எதற்கு எப்படின்னு கேள்வி கேட்குற விழிப்புணர்வு தான் நாங்கள் பண்ணிட்டு இருக்கோம். அதுக்கு ஒரு ஆயுதமாக இந்த தகவல் பெறும் உரிமை சட்டம் 2005 கையில் எடுக்கிறோம். சரிங்களா? அப்படி இருக்கிறப்போ முதல் போகிறது அரசாங்கத்தில் ஒரு அலுவலகத்துக்கு நான் போகிறேன்னா என்னை பார்த்தாவே ஏழ்றன்னு சொல்லுவாங்க. அரசு அலுவலர்கள் எனக்கு வைத்திருக்கிற பெயர் ஏழ்ரை. ஏழ்ரைன்னா உங்களுக்கு தெரியும், ஏழ்ரை நாட்டு சனியன். அப்போ ஒரு சமூக ஆர்வலர் அரசாங்கத்தையும் ஆட்சியாளர் என்னுடைய வரிப்பணத்தில் செயல்படுகின்ற அரசு அலுவலர்கள் கரெக்டாக செயல்படுன்னு கேள்வி கேட்கணும் வைத்திருக்க பெயர் இது. இதை நான் வருத்தத்தோடு இல்லை, சிறப்பாக பதிவு பண்ணுறேன். காரணம் என்னன்னு கேட்டால் அவன் சொல்கிறோம், சொல்லிட்டு போட்டோம், நம்முடைய கடமையை செய்வோம் என்று. அதே போல் த்ரெட்டன்ஸ் நிறைய இருக்குது. அரசாங்கத்தை யார் கேள்வி கேட்டாலும் கேள்வி கேட்கறது விட மாட்டாங்க. அதுக்கு தான் இந்த தகவல் பெறும் உரிமை சட்டத்தை அமுக்குறாங்க. இப்போ ஏன்னு கேட்டால் இது ரகசிய காப்பு சட்டம்னு வச்சுக்கிறாங்க. கவர்மெண்ட் மேட்ரு அது,
வெளியே சொல்லக்கூடாது அப்படின்றான். என்னுடைய வரிப்பணத்தில் சம்பளம் வாங்கிட்டு வேலை அப்படி செய்யற நீங்க தவறா தகவல் தெரிவிச்சீங்கன்னா அவங்க வந்து அதை ப்ரூவ் பண்ணிட்டு நாங்க கரெக்டா தான் இருக்கோம்னு கூட நிரூபிக்கலாமே, எதுக்கு மிரட்டல்? அதுதான் சொல்றேன். அதனுடைய எல்லாமே இங்க சுருக்கமா போனோம்னா சட்டத்தினுடைய ஆட்சி கரெக்டா செயல்பட்டுச்சுன்னா இங்க லஞ்ச லாவணி கட்டிங் கமிஷன் இல்லை, அவன் வேலையை அவன் கரெக்டா செய்வான். மக்களுக்கு வந்து இது மாதிரி இயக்கங்கள்லாம் தேவையில்லை, புகார் பெட்டி நிகழ்ச்சியும் தேவையில்லை. கண்டிப்பா. இதுதான் சுத்தி வளைச்சு போனோம்னா. ஒரு உதாரணம் மேடம், அதாவது வந்து நம்ம புகார் பெட்டிக்கு ஒரு மேடம் வந்து ஒரு சமூக ஆர்வலர், அவங்க பேர் வந்து ராதான்னு சொல்லிட்டு, அவங்க கணவர் பெயர் செல்வம். நம்பர் 3/190 புது பிள்ளையார் கோயில் தெரு, பாச்சல் கிராமம், புதுசத்திரம் ஒன்றிய, நாமக்கல் மாவட்டம். இவங்க அங்க இருக்கக்கூடிய நீர்நிலை பாதுகாப்பு, அதே போல இந்த சோசியல் ஃபாரஸ்ட், அதே போல பொல்யூஷன், இது மாதிரிக்கு எதிராக இவங்க செயல்பட்டு இருக்காங்க. அதெல்லாம் எடுக்க சொல்லி அரசாங்கத்துக்கு கோரிக்கை மனு அனுப்புறது. சிறப்பு. ஆமா, அப்படி அனுப்பியிருக்கப்போ என்னாச்சுன்னா சில நிகழ்வுகள் நம்ம புகார் பெட்டிக்கு கடிதங்கள் அனுப்பியிருந்தாங்க. அந்த கடிதத்தை நம்ம வந்து அவங்களுக்கு ஆலோசனைலாம் சொல்லி அந்த கைட் பிரகாரம் அனுப்பி அழுத்தம் அதிகமாச்சு. அவங்க செஞ்ச ஸ்டைலை விட இப்போ நம்ம மக்கள் வழிகாட்டி இயக்கம் புகார் பெட்டி மூலமாக வந்தப்போ நம்ம ஆலோசனை கூடுதலாக கொடுக்குறப்போ அழுத்தம் அதிகமாகிடுச்சு அவங்களுக்கு. அதனால ஒரு நாள் நைட்டு வந்து அவங்க வீட்டில் வந்து 23ஆம் தேதி 23ஆம் தேதி 5வது மாசத்துல வந்து நைட்டில் வந்து அவங்க வேலைக்கு கொளுத்திடுறாங்க. ஃபயர் வச்சுட்டு போகிறாங்க. அவங்களுடைய நோக்கம் என்னன்னா அச்சுறுத்துறான். நீ மீண்டும் அழுத்தம் கொடுத்தீங்கன்னா, ஏற்கனவே வந்து ஒரு 5 பேர் வந்து மிரட்டிட்டு போயிருக்காங்க. நீ என்ன எங்க பார்த்தாலும் பெட்டிஷன் போட்டுட்டு இருக்க, உனக்கு வேற வேலை இல்லையா, ஆளை காலி பண்ணிடுவேன், ஒழுங்கா இருந்துக்க அப்படின்னு மிரட்டிட்டு போயிருக்காங்க. அப்பவும் இந்த அம்மா வந்து நெஞ்சுறுதியோட தன்னுடைய கடமையிலேருந்து பின்வாங்கலை. அவங்க என்னோட பேசுகிறப்ப, சார் 6லேயும் சாவு 100லேயும் சாவு பார்த்துக்கலாம் சார், இன்னும் மிஞ்சி போனால் ஒரு 100 வருஷம் ஆகுனா 70 வருஷம் ஆகுனா பரவாயில்ல சார், இந்த சமுதாயத்துக்காக செஞ்ச ஒரு மனநிறைவு செத்து போகிறேன்னு சொல்கிறாங்க அந்த அம்மா. ஆனால் வீட்டில் இருக்கிற 2 பெண் பிள்ளைங்க அப்படி கேட்க முடியுமா? அதனுடைய எதிர்காலம் என்ன ஆகுதுங்க? அப்போ அவங்களுக்கு வந்து காவல்துறையில் போய் புகார் பண்ணுறாங்க, புதுச்சத்திரம் காவல் நிலையத்தில். அந்த காவல் நிலையத்தில் புகார் அளித்த பிறகு இவங்களுக்கு இது வரைக்கும் நடவடிக்கை எடுக்கல. காவல் நாமக்கல் மாவட்டம் புதுச்சத்திரம் 5ஆம் மாதம் நடந்த சம்பவம் அப்படின்னும் போது என்னைக்கு கம்ப்ளைண்ட் கொடுக்குறோம் நம்ம? இப்போ கம்ப்ளைண்ட் இவங்க 23 24ஆம் தேதி இவங்க கொடுக்குறாங்க. மறுநாளே கொடுக்குறாங்க. ஆனா இப்போ வரைக்கும் இது வரைக்கும் வந்து சிஎஸ்ஆரும் போடல, எஃப்ஐஆரும் போடல. அப்போ இந்த காவல்துறை எந்த அளவுக்கு இருக்கிறது, இந்த அரசாங்கத்தினுடைய ஆட்சிய கட்டில் எந்த அளவுக்கு இருக்கிறது, காவல்துறை காவல்துறைக்கு அமைச்சராக இருப்பது யார், இதெல்லாம் பல கேள்வி இருக்கு இல்லைங்களா? நம்ம அவ்வளவு டீப்பா போகல. ஒரு சமூக ஆர்வலருக்கு பாதுகாப்பு இல்லை அப்படின்ற ஒரு நிலையில தான் நம்ம என்ன பண்ணிருக்கோம், புகார் பெட்டிக்கு அவங்க அனுப்பின கடிதங்களை வந்து இப்போ ஆளுநர்ல இருந்து, முதலமைச்சர்ல இருந்து, துணை செயலாளர் இருந்து, உறுப்பினர் செயலாளர் வரைக்கும், அதே போல உள்துறை ஹோம் செக்ரட்டரி கூட நம்ம அனுப்பியிருக்கோம். அதே போல காவல்துறை டிஜிபிக்கு அனுப்புறோம், காவல்துறை துணைத் தலைவர் அவருக்கு அனுப்புகிறோம் சேலத்துக்கு, காவல்துறை கண்காணிப்பாளருக்கு அனுப்புகிறோம், அசிஸ்டன்ட் கமிஷனருக்கு அனுப்புகிறோம், அந்த காவல் ஆய்வாளர் புதுச்சத்திரம் அவங்களுக்கு வரைக்கும் இவ்வளோ டீப்பாக இந்த பாதுகாப்பினுடைய விஷயங்களை போட்டு நம்ம 2 பக்கம். அந்த தீ வைத்த நபர்கள் யாருன்னு அவங்களுக்கு தெரியும், அவங்க சொல்லியிருக்காங்க. அந்த 4 நபர்கள் பேரும் பதிவு பண்ணியிருக்காங்க. அப்போ இவ்வளோ டீட்டெயிலாக சொல்கிறப்போ வந்து ஒரு பெண் சமூக ஆர்வலருக்கு இந்த நிலையில் இருக்குதுன்னா, இது வந்து ஒரு சாம்பிளுக்காக சொன்னேன். ஒரு பானை சோறுக்கு ஒரு சோறு பதட்டம் போல என்னை போன்ற சமூக ஆர்வலருக்கு சாதாரண போகிற, நான் ஆண் மகனாக இருந்தாலும் பெண் மகனாக இருந்தாலும் சமூக ஆர்வலர் தான். அதுக்கு யாருக்கு இருந்தாலும் அந்த நெஞ்சுரமா அவங்களுக்கு இருக்கிறதுனால டிராவல் பண்ணிட்டு இருக்காங்க. இப்போ அதை வந்து தட்டி கேட்கக்கூடியது யாரு? என்னை போன்ற சமூக ஆர்வலருக்கு தான் தட்டி கேட்கணும். அதுதான் அவங்க புகார் பெட்டிக்கு நம்பி ஒரு நீண்ட நெடிய மடலை அனுப்பியிருந்தாங்க. சரிங்க சார், ஒரு அழைப்பாளர் இருக்காங்க, பேசிடலாம். வணக்கம், ராஜ் நியூஸின் புகார் பெட்டி, யார் எங்க இருந்து அழைக்கிறீங்க? மேடம் திண்டுக்கல் மாவட்டம் பழனிங்க மேடம். யாசர் அகமது. சொல்லுங்க, உங்க புகார் என்ன? திண்டுக்கல் மாவட்டத்தில் வந்து நெய்க்காரப்பட்டி சொல்லி ஒரு கிராமம் மேடம். நெய்க்காரப்பட்டி. ஆமா சார். அதுல வந்து கிரைய பத்திர அடிப்படையில வந்து 2016க்கு முன்னாடியே வந்து கிரை அடிப்படையில வந்து 3 பத்திரம் வாங்கியிருக்காங்க சார். சரி, வீடுங்க சார். 3 கிரையதாருமே வந்து பட்டா எல்லாமே 3 கிரை பத்திரம் வந்துருச்சுங்க சார். சரி, தற்சமே வந்து அதை வந்து எந்த பதிவுங்க? சப் ரெஜிஸ்டர் ஆபீஸ் எதுங்க? ஜிஆர் நத்தம் சார். பழனி தான் சார். பழனி தானா? சரி, ஓகே. இப்ப என்னன்னா 3 கிரையுமே வந்து பட்டா இல்லாம வந்துருச்சுங்க சார். ஜிஆர் நத்தம்ல 2016க்கு முன்னாடி வந்தனால இப்ப பட்டா மறுச்சுன்னு சொன்னனால இப்ப வந்து அவங்க அந்த வீட்டை வந்து விற்க முடியாம இருக்காங்க சார். சரி, இதுக்கு வருவாய்த்துறை என்ன சொல்றாங்க? இது வந்து நம்ம ஜிஆர் நத்தம் வந்து இன்னும் கன்வெர்ட் ஆகல. நத்தம்லாம் வந்து இன்னும் கன்வெர்ட் ஆகிட்டு யூரியால ஏத்திட்டோம். இன்னும் வந்து ஜிஆர் வந்து நாங்க அளக்கலாம், இன்னும் இது பண்ணல அப்படின்னு சொல்றாங்க சார். இன்னும் மேனுவலா கொடுக்க மாட்டேங்கிறாங்க சார். இல்லை, நில வகைப்பாடு லேண்ட் கிளாசிஃபிகேஷன் சொல்லுவாங்க. லேண்ட் கிளாசிஃபிகேஷன் செய்ய வேண்டிய பொறுப்பு வந்து நில அளவைத்துறைக்கு தான் இருக்குது.
சரிங்க சார். அது மாவட்ட ஆட்சித்தலைவர் அவருடைய லெவல், ஒவ்வொரு அலுவலருக்கும் ஒரு ஸ்லாப் வச்சிருக்காங்க. மாவட்ட ஆட்சியாளர் வந்து 1 கோடி ரூபாய்க்கு மேல நில மதிப்பீடு போச்சுன்னா அவர் வந்து கவர்மெண்ட் ரெவன்யூ செக்ரட்டரிக்கு பரிந்துரை பண்ணலாம். சரிங்க சார். 1 கோடி கீழே இருந்துச்சுன்னா வந்து டிஆர்ஓ சொல்லலாம், அது கீழே வந்துச்சுன்னா ஆர்டிஓ சொல்லலாம், அது கீழே வந்தான்னா 50 லட்சம் வரைக்கும் வந்து இவர் கொடுக்கலாம், யார் தாசில்தார் கொடுக்கலாம். அது மாதிரி ஒரு படிநிலை ஸ்லாப் இருக்கு. சரிங்க சார். அதனால வந்து இது கவர்மெண்ட் வந்து மதிப்பு இல்ல இல்ல வீடு மதிப்பு வந்து குறைந்த மதிப்பா இருந்தா மாவட்ட ஆட்சியர் லேண்ட் கிளாசிபிகேஷன் பண்ணலாமே. சரிங்க சார். அது நில வகைப்பாடு மாற்றி எங்களுக்கு பட்டா கொடுங்கன்னு நீங்க கோரிக்கை மனு கொடுங்க திங்கட்கிழமையில. ஓகே சார். அவர் நடவடிக்கை எடுக்காத பட்சத்தில் வந்து இங்க சென்னையில வந்து ஆணையாளர் நில நிர்வாக ஆணையரகம் எழிலகம் சேப்பாக்கம் சென்னை 5க்கு அப்பீல் போங்க. ஓகே சார். ஓகே சார். ஓகே சார். ஓகே. அதாவது நில வகை மாறுபடுத்து இல்ல இல்ல நில வகைப்பாடு செய்து சரிங்க சார். பட்டா வழங்க வேண்டுதல்னு போடுங்க மனு. ஓகே ஓகே. லேண்ட் கிளாசிபிகேஷன் சொல்லுவாங்க. ஓகே ஓகே நன்றி. ஓகே சார். நன்றிங்க, இணைப்புல வந்ததுக்கு. நன்றி நன்றி சார். நன்றி. நன்றி நன்றி. சரி, இப்போ நீங்க மிரட்டல்களை பத்தி பேசிட்டு இருந்தீங்க. இந்த மிரட்டல்களையும் தாண்டி தான் நிறைய விஷயங்களுக்கு வந்து நீங்க தீர்வு கண்டிருக்கீங்க. அதே மாதிரி இப்போ கடைசியா ஏதாவது நம்ம செய்து முடித்த ஒரு விஷயம் ஏதாவது இருக்கு? கண்டிப்பா இருக்கு மேடம். அதுல வந்து சமீபத்துல உங்களுடைய நிகழ்ச்சியில தான் வந்து நம்முடைய தோழர் வந்து மணி ஐயா வந்திருந்தாரு. அதுல வந்து ஒரு பையன் வந்து கீதா பிரபாகரனுடைய மகன் திலீபன் சொல்லிட்டு அவர் வந்து விருகம்பாக்கம் பகுதியில் அந்த பள்ளி நிர்வாகம் வந்து ஏறக்குறைய ஒரு 30-40 ஸ்கூல் வச்சு ரன் பண்ணிட்டு இருக்காங்க மெட்ரிகுலேஷன். இந்த இந்த திலீபனுடைய தந்தை வந்து பிரகாசன் பிரபாகரன் வந்து ஒரு பெயிண்டர் தொழிலாளி, அவங்க அம்மா வந்து ஒரு டொமஸ்டிக் ஒர்க்கர். இந்த நிலையில சரி தன்னுடைய பையன் வந்து மெட்ரிகுலேஷன்ல படிக்கிறேன்னு ஏதோ படிக்க வச்சுட்டாங்க. இப்போ அவங்களுடைய குடும்ப பொருளாதார சூழ்நிலையில வந்து படிக்க கண்டினியூ பண்ண முடியும். பணம் கடந்த புதன்கிழமை வந்த தொலைபேசியில கோரிக்கை. ஓகே. அப்போ அதன் பிறகு நம்ம அது நடவடிக்கை எடுக்கிறதுக்கு நம்மளாண்டு வந்தாங்க. புகார் பெட்டி கொடுத்த பிறகு அது நம்ம நடவடிக்கை எடுத்தோம். நடவடிக்கை எடுத்துக்கு அதே போல் தான் அந்த படிநிலையில இப்போ வரப்போ கூட அவர் மணி சார் அந்த பெட்டிஷன் ஐயா விட்டு போனார், இப்போ தான் எடுத்து கொடுத்தாரு. அதுக்கு வந்து ஒரு 13 துறைக்கு நம்ம அனுப்பி அதுக்கு போராடி அவர் மணி ஐயாவே அனுப்பி, ஏன்னா பையனுடைய எதிர்காலம் ஸ்பாயில் ஆகக்கூடாது. இப்போ 10-30 நாள் ஆகி போச்சு. அப்படின்ற பிறகு நேற்று அந்த பள்ளி நிர்வாகம் அழைச்சி அந்த பள்ளி நிர்வாகம் கண்டினியூ பண்ணலாமா? அந்த பள்ளி நிர்வாகம் அழைச்சி நேற்று டிசியை கொடுத்துருக்காங்க. டிசி கொடுத்துட்டாங்க. டிசி கொடுத்துட்டாங்க. இது எதுக்குன்னு கேட்டா 49,000 கட்ட சொல்லு. 49 கட்டல, ஒரு சிங்கிள் பைசா கட்டல. அவங்களால கட்ட முடிஞ்சா அவங்க படிக்க வைக்க போறாங்க. ஆனா அந்த பள்ளி நிர்வாகத்தினுடைய நோக்கம் என்னன்னா, நான் உங்களுக்காக ஒரு சீட்டு ஒதுக்கி வச்சிருக்கேன், அந்த சீட்டை நான் விற்க முடியாது, ஆனால் நீ அந்த பணத்தை கட்டிட்டு போன்னு சொன்னா இது எந்த இடத்துல பகல் கொள்ளையா இருக்கு இல்லையா? அப்ப இந்த சட்டத்தின் ஆட்சி இந்த நாட்டில் நடந்துச்சுன்னா அவங்க அப்படி கேட்பாங்களா? அப்ப இந்த கட்டிங் கமிஷன்லாம் கொடுத்து தானே அவன் லைசன்ஸ் வாங்கியிருக்கான். ஏறக்குறைய ஒரு 10-15 டிபார்ட்மெண்ட் சேர்ந்தா தான் லைசன்ஸ் கொடுக்க முடியும் ஒரு பள்ளிக்கூடத்தை நடத்துறதுக்கு. அப்ப அத்தனை துறைக்கு இவங்க வந்து பெருச்சாலிங்க லஞ்சத்துக்கு போட்டு வாங்கினதுனால தானே இவங்க இந்த அளவுக்கு கேட்கறாங்க. நம்மளை கேட்கறதுக்கு யாரும் இல்லைன்னு. இப்ப காவல்துறை வரைக்கும் நாங்க விடல, மக்கள் வழிகாட்டி இயக்கம் புகார் பெட்டிக்கு வந்த அந்த நிகழ்ச்சியை எடுத்துட்டு இப்போ நம்ம நடவடிக்கை எடுத்திருக்கோம். மேல் நடவடிக்கை அவங்க டிசி கொடுத்துட்டா கூட அவங்களுக்கு பதில் சொல்லணும்ல அப்படின்ற நிலையில இப்ப போயிருக்கு. இது ஒரு நிகழ்வு. அடுத்தது வந்து நம்ம புகார் பெட்டிக்கு வந்த கடிதத்துல செங்கல்பட்டு மாவட்டம் திருக்கழுக்குன்றம் மற்றும் புதுப்பட்டினம் கிராமத்தை சேர்ந்த சுனாமி குடியிருப்புல நம்ம சுனாமி வந்தது பாருங்க. அந்த பீரியட்ல வந்து ஒரு 72 தலித் மக்கள் குடும்பங்களுக்கு வந்து அரசு இடம் கொடுக்கணும்னு ஒரு இடத்த காமிச்சாங்க. இவங்க அங்க ஷெட்டு போட்டிருந்தாங்க. அது பட்டாவே கொடுக்காம திடீர்னு அப்புறப்படுத்தி விட்டார்கள். இப்போ கடந்த ஒரு 15 ஆண்டுகளா அவங்களுக்கு பட்டா இல்லாம இந்த 72 குடும்பங்களும் அபலைகளாக இருக்கிறார்கள். இப்போ அந்த பிரச்சனையை இவங்க புகார் பெட்டி கொண்டு வந்தார் மிஸ்டர் எத்திராஜன் ஒருத்தர். அதில் நம்ம வந்து நிகழ்ச்சிக்கு பிறகு அவரோட பிரீஃபாக பேசணும். பேசிட்டு அவங்க அத்தனை பேரும் 72 பேரையும் கலெக்டர் ஆஃபீஸுக்கு செங்கல்பட்டுக்கு வர வச்சு அவங்களுக்கு தனியாக மனுக்கள்லாம் தயார் பண்ணி கொடுத்தோம். கொடுத்ததனுடையது அரசுக்கு நம்ம அனுப்பியிருந்தோம். அதனுடைய அடிப்படையில் தலைமைச் செயலகத்திலிருந்து ஆதி திராவிடர் மற்றும் பழங்குடியினர் செயலாளர் அனுப்பியிருக்காங்க ஒரு கடிதம் அந்த மக்களுடைய கோரிக்கைக்கு. அதில் அவங்க திருமதி கலைவாணி பிகாம் எம்ஏ அரசு சார்பு செயலாளர் அவங்க வந்து மாவட்ட ஆட்சித்தலைவர் ரெஃபர் பண்றாங்க. வருவாய்த்துறை செங்கல்பட்டு மாவட்டம் திருக்கழுக்குன்றம் மற்றும் புதுப்பட்டினம் சுனாமி குடியிருப்பு 72 ஆதிர குடும்பங்களுக்கு இலவச வீட்டுமனை வழங்க கோருதல். இதை நடவடிக்கை எடுத்து அதனுடைய ரிப்போர்ட்டை அரசுக்கு அனுப்புங்கன்னு போட்டிருக்காங்க. சூப்பர், சிறப்பு சார், சிறப்பு. அப்போ இந்த அளவுக்கு ஒரு அழுத்தம் தேவைப்படுது. அந்த புகார் பட்டி வந்து தெய்வாதீனமா எத்தனையோ ஏழை எளிய வலிய மக்களுக்கெல்லாம் வந்து ஒரு வடிகாலா இருக்கு. அந்த புகார் பெட்டி மூலமா சமூக ஆர்வலர்னால தான் இந்த மாதிரியான விஷயங்களும் நடக்குது.
நினைக்கிறோம், சந்தோஷமா படுறோம். அந்த வகையில் சார் நிகழ்ச்சியினுடைய நிறைவு பகுதிக்கு வந்துட்டோம். இவ்வளோ நேரம் நேயர்களுடைய கேள்விகளுக்கும் என்னுடைய கேள்விகளுக்கும் ரொம்ப தெளிவாகவும் விளக்கமாகவும் பதில் நன்றி. சொன்னீங்க. வணக்கம் மேடம். அருமையான கேள்வியெல்லாம் கேட்டிருந்தீங்க. ரொம்ப நன்றி மேடம். நன்றி. நன்றி சார். நேயர்களே, திங்கள் முதல் வெள்ளி வரை கூடிய இந்த நிகழ்ச்சியில் உங்கள் பகுதிகளில் இருக்கக்கூடிய பிரச்சனைகளை நீங்கள் தொலைபேசி வாயிலாக தெரிவிக்கலாம். தொலைபேசி இணைப்பு கிடைக்காவிட்டால் நீங்கள் தொலைக்காட்சி முகவரிக்கும் கடிதம் மூலமாக அனுப்பி வைக்கலாம். நிச்சயம் காலம் காலமாக மாறவே மாறாத ஆனால் மாற்றப்பட வேண்டிய பிரச்சனைகளை இந்த புகார் பெட்டி தீர்த்து வைக்கும். மீண்டும் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.